வணக்கம். இது ஜிடிவியின் விவாத நிகழ்ச்சி. இன்று நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு திருநங்கையரின் தீர்க்கப்படாத பிரச்சனைகள். அதாவது இன்று மனித சமூகம் எவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சியை அடைந்துவிட்ட இந்த காலகட்டத்திலும் நம்மில் ஒரு பகுதியினராய் இருக்கக்கூடிய திருநங்கையரை சக மனிதராய் பார்க்கின்ற பார்வை இன்றும் பெரும்பாலான மக்களிடம் இல்லை. இது எந்த விதத்தில் ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும்? நம்மை போன்ற ஒரு சக மனிதரை ஒரு வித்தியாசமாக, ஒரு நகைப்புக்குரிய மனிதர்களாக தொடர்ந்து இன்னும் எத்தனை காலத்திற்கு இந்த சமூகம் பார்க்க போகிறது என்பது குறித்தும், திருநங்கைகள் இந்த சமூகத்திடம் இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று குறித்தும் இன்றைய விவாதம் செல்ல இருக்கிறது. இப்போது விவாதத்திற்குள் செல்வோம். நம்மிடம் விவாதிப்பதற்காக, இந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்காக மனித உரிமை செயற்பாட்டாளரும் தென்னிந்திய அளவில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக களப்பணியில் 25 ஆண்டுகள் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருப்பவருமான நூரி அவர்கள் விவாதத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக முழு நேர அரங்க கலைஞராகவும் எழுத்தாளராகவும் இருக்கக்கூடிய லிவிங் ஸ்மைல் வித்யா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் இவர்களுடன் ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் கருணாநிதி அவர்களும் நமது விவாதத்தில் பங்கு பெற இருக்கிறார். தற்போது விவாத நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேடம், இப்போ திருநங்கைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்களை பற்றிய பார்வை சமூகத்தில் எப்படி இருக்கு? நீங்க திருநங்கைகள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க இந்த சமூகத்தில இருந்து? திருநங்கையுடைய எதிர்பார்ப்புகள் அதிகம். ஏன்னாக்கா திருநங்கையா பிறப்பதே ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறது. காலகட்டத்தில் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு இந்த அங்கீகாரம் திருநங்கை என்று பெறப்பட்டு, திருநங்கை அரவாணிகள் என்று, அந்த அரவாணிகள் என்ற அங்கீகாரம் மக்கள் மனதில் பதியறதுக்கு ஒரு 10 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு வருஷ காலமாக திருநங்கை என்று அழைக்கப்படுறாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் மனதில் பதியறதுக்கு இன்னும் சில காலங்கள் ஆகலாம். இது போல காலங்கள் மாறி மாறி ஒரு வார்த்தைகளா உச்சரிக்கிற டைம்ல நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அரசு தரப்புல இது ஒரு அருமையான ஜியோவா பாஸ் பண்ணும். அரசு அங்கீகாரம் பெற்ற ஜியோவா இருக்கணும். அந்த ஜியோ எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் மாற்றம் வரக்கூடாது. அந்த பேர் ஒரு தாய் தாப்பன் வைக்கிற பேரை போல ஒரு அரசு வைக்கிற பேர் நீடிச்சு நிக்கணும். அப்பதான் நம்ம சமுதாயத்துல எல்லா மக்கள் மத்தியிலும் இந்த பேர் உச்சரிக்கப்படும். இல்ல, இந்த பேர்ல தானே இப்ப பெரும்பாலும் அழைக்கப்படுது இல்லையா? இல்ல, அரவாணிகளும் அழைக்கிறாங்க, திருநங்கை என்று அழைக்கிறாங்க. இரண்டு பட்சத்திலையும் எந்த பேர் உங்களை நீங்க விரும்புறீங்க? திருநங்கை என்ற வார்த்தையே ரொம்ப நல்ல அருமையான வார்த்தையா இருக்கு. மேடம், நீங்க இப்ப திருநங்கை அப்படிங்கிற பெயரிலே எங்களுக்கு குழப்பம் இருக்கிறது. பல்வேறு பேர் எங்களை பெயரில் அழைக்கிறதுலே பல்வேறு விதமா அழைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இது போன்ற வேற என்னென்ன பிரச்சனைகள் இந்த சமூகத்துல நீங்க எதிர்கொண்டு வரீங்க? முதல் பேரை அவங்க ஆரம்பிச்சனால அதை முடிச்சிருவோம். ஆரம்பத்துல இந்த அரவான் இப்ப இந்த கூத்தாண்டு நிகழ்வு இதெல்லாம் ஒட்டிதான் அந்த அரவான் அதை வச்சு அரவாணின்ற பேர் வந்தப்பதான் நம்ம ஏன்னா ஆண் பெண் அப்படின்ற மாதிரி ஒரு பாலினம் அதை ஒரு மதம் சார்ந்த இதா இருக்கக்கூடாதுன்றக்காக தான் திருநங்கைன்னு ஒரு மொழியியலாளரா நம்ம அதை தான் திருநங்கைன்னு சொல்றோம். ஆமா ஆமா, அரவான்றது இந்து மத கோயில் தான் இல்லையா? ஆனா பாலினம் நீங்க வரும்போது ஒரு மனிதர்களா நீங்க எல்லா மதத்தை கடந்தவர்களா இருக்க முடியும் போது திருநங்கைன்றது நம்ம தமிழ் இலக்கியத்துல இருந்த ஒரு பழைய சொல், ரொம்ப மதிப்பான சொல். அழின்றதே ஒரு காலத்துல ரொம்ப கண்ணியமா பயன்படுத்தப்பட்ட சொல்லுதான். சோ அதுக்கு மாற்றாக தான் திருநங்கைன்றது நம்ம இலக்கியத்துல இருந்து எடுத்திருக்கோம். அதை தான் கடந்த ஆட்சியில அதை போன முதல்வரும் அதையே பயன்படுத்தினாரு. சோ அதுல பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அது மட்டுமே பிரச்சனை இல்லை. இன்ஃபேக்ட் திருநங்கையில் அரவாணி அப்படின்றது சொல்றதுக்கு மன்னிக்கணும், உங்களை போன்ற ஒரு சராசரி ஆண் பெண் நம்பப்படுறவங்களுக்கு அவங்களுக்கும் எங்களை போல இருக்கவங்களுக்குமான அந்த வித்தியாசத்தை தற்காலிகமா ஒரு வார்த்தையில உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த பேர் அப்படின்றதுலாம். மற்றபடி என்ன போல ஒரு சில பேர் நாங்க பெண்ணுன்னா விரும்புறோம். ஒரு பயாலஜிக்கல் பெண்ணுக்கும் எங்களுக்கும் ஒரு சில குறைபாடுகள், சில வித்தியாசங்கள் இருக்கிற பட்சத்துல அது புரிய வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு கண்ணியமான வார்த்தை தான் திருநங்கை. இதுவே எங்களோட வெற்றியோ இது எங்களோட நோக்கமும் கிடையாது. சவால்கள் பாத்தீங்கன்னா சமூகத்துக்கு மத்தியில நம்ம சந்திக்கிற சவால்கள் ரொம்ப இருக்குது. நாம ஒரு சராசரி மனுஷி தான் உங்களை போல அப்படின்னு அதை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு 24 மணி நேரமும் போற வேண்டியதான் இருக்குது. நம்மளோட போக்குவரத்து, போற வர இடம், போக்குவரத்து, பேருந்து, அரசு அலுவலகங்கள் எல்லா இடத்துலயுமே நம்ம அது போராட வேண்டியதா இருக்கு. அது நமக்கு மட்டும் இல்ல, லைக் தலித்துகளுக்கும் இப்போ மதத்தால சிறுபான்மையாக கருதப்படுவர்களுக்கும் பொருளாதார ரீதியில ரொம்ப வறுமை கீழே இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி. இப்ப மேடம் சொன்னதுல இருந்தே சொன்னாங்க உங்களை போன்ற அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதாவது மன்னிக்கணும், உங்களை போன்ற ஆண்கள் பெண்கள் கூட
பார்க்கின்ற பார்வை, அவர்களிடம் இருந்து நாங்கள் உங்களிடம் வேறுபட்டவர்கள் அல்ல என்று நாங்கள் சொல்லிக் கொள்வதற்கே நாங்கள் தினம் தினம் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு காவல்துறை? அதாவது இவர்கள் அதாவது படைப்புனால இப்படி மாறுபட்டு இருக்காங்கறதுனால ஒரு மாறுபட்ட கோணத்துல பாக்குறத தவிர்க்க முடியாது. அது நேச்சுரல். இது அதை போய் நீங்க இப்படி பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியாது. பாக்குறவங்க பார்க்க தான் செய்வாங்க. ஆனா இவர்களை குறைச்சு மதிப்பிடுறாங்க, இவங்க தாழ்வா நினைக்கிறாங்கிறத ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் மற்றவர்கள் பார்த்து இப்போ கேலி பண்ணக்கூடிய நிலைமையில கிடையாது. இவங்க பரிதாபக்கூடிய குறைபாடு உள்ளவர்கள்ங்கிற முறையில பரிதாபப்படக்கூடிய நிலையில தான் பார்ப்பாங்க. மற்றவங்க பார்க்குறவங்க பாவம் இந்த மாதிரி இருக்காங்களேன்னு. ஆனா இவர்களுடைய நடவடிக்கைகள் தான் இவர்களுக்கு மதிப்பை தர வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம என்னதான் இதா இருந்தாலும் இதை விட ஊனமுற்றவர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப பார்வையற்றவர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. அத்தனை பேரும் இந்த சமுதாயம் ஒன்றும் அவங்கள ஒன்றும் கேலிக்குரியவர்களாவோ இதாவோ பண்ணலை. எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் நடந்து கொள்கின்ற விதம், பொதுமக்கள் கிடைக்கிற உதவியை இது பண்ணிக்கணும். தனக்கு உள்ள வீக்னஸையே ஒரு இதா பயன்படுத்திக்கிட்டு அந்த வார்த்தைக்குள்ள போவோம். அது நீங்க ஒரு பாயிண்ட் வச்சிருக்கீங்க, அவங்கள்ட்ட கேட்போம். அதற்கு முன்னால பாத்தீங்கன்னா பொது வெளியில அவங்க அவமானப்படுத்தப்படும் போதும், அவர்கள் எள்ளி நகையாடப்படும் போதும் காவல்துறையினர் மற்ற பிரச்சனைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை திருநங்கைகளுக்கான பிரச்சனை கொடுப்பதில்லைங்கிற குற்றச்சாட்டு அவங்களிடமிருந்து இருக்கு. நிச்சயமாக கிடையாது. அப்படி ஒண்ணும் இருக்க மாட்டோம். அது ஒண்ணும் இல்ல. அப்படி இதுக்கு வந்துச்சாக எங்களுக்கு புகாருக்கு வந்தா நிச்சயமா நடவடிக்கை எடுப்போம். அந்த மாதிரி யாரு கொடுத்தாலும் பொதுமக்களே யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தேவையில்லாம ஒருத்தரால அவமானப்படுத்தப்பட்டார்கள் அல்ல துன்புறுத்தப்பட்டார்கள் பொதுமக்களே ஒத்துக்க மாட்டாங்க. ஒருவர் இருக்கிறார், அவரிடம் நாம் சேர்ந்து கருத்து கேட்போம். வணக்கம், ஜிடிவி விவாத நிகழ்ச்சி, உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. வணக்கம் சார், நான் பிரேம்குமார் பேசுறேன். சொல்லுங்க சார். இப்ப நீங்க திருநங்கையை பத்தி பேசினு இருக்கீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அது நான் சொல்ல வரேன், என்னோட சிம்பிளா கருத்து சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். அதாவது அவங்க இப்ப நான் ட்ரெயின்ல நான் இங்க இருந்து பல்லாவத்துல இருந்து ட்ரெயின் ஏறுறேன். ட்ரெயின் ஏறி சென்ட்ரல் இறங்குறேன். இறங்குற இடத்துல ஒரு 4-5 பேர் ஒன்னா ஏறுறாங்க. திருநங்கை ஒரு 5 பேர் ஏறுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, காசு கொடுன்ட்டு கேட்டா சரி பரவாயில்ல, 10 ரூபா கொடு, அதாவது 10 ரூபா கொடு, இடுப்புல கை வைக்கிறது, மேல கை வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணி 10 ரூபா 100 ரூபாய். அதாவது திருநங்கையும் எந்த ஊர் நீங்க? நாங்க சென்னை அனகாபுத்தூர். அவங்க இந்த மாதிரி அனாவடியாதான் பணம் வசூல் பண்றாங்க. அதே போல ஒயின் ஷாப்ல பாத்தீங்கன்னா, ஒயின் ஷாப்ல குடிக்கிறவங்களா பார்த்து உங்க கருத்தை பதிவு செய்தது நன்றி. நம்ம அவங்ககிட்ட கேட்போம். சொல்லுங்க. அவங்க இந்த மாதிரியான பொதுமக்களிடமிருந்து சில குற்றச்சாட்டுகள் வருகிறது. ஓகே, மோரர்லெஸ் அது இப்ப சார் சொன்னதே தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப வழக்கமா ரொம்ப எங்க என்ட்ரி கேட்கற இடத்துல எங்க போனாலுமே கேட்கப்படுற ஒரு பிரைமரியான கொஸ்டின் இது. ஆனா இது திருநங்கையில மட்டும் இல்ல, எப்பவுமே என்ன ஒரு சமூக லெவல்ல பொருளாதார ரீதியில எல்லா ரீதியாகவும் உயர்ந்தவங்க தாழ்த்தப்பட்டவங்க இந்த விதத்துங்கள்ல, அதாவது அந்த மைனாரிட்டின்னு சொல்றோம்ல, அவங்களோட குரல் எழுப்பும் போது எப்பவுமே வைக்கக்கூடிய கேள்விதான் இது தலித்துகளுக்கு எல்லாருக்குமே, முஸ்லீம்களுக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க, தலித்துகள்லாம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு வைக்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தான் இது. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப ஐயா கூட சொல்லும்போது சொன்னாங்க, உடல் ஊனமுற்றவர்களும் இருக்காங்க, அவங்கள நம்ம தவறா பாக்குறதுல அவங்களும் கண்ணியமா நடந்துக்கிறாங்கன்னு. ஆனா அவங்க பிரச்சனை என்னன்னா, அவங்களை குடும்பம் அவங்களை விட்டு விளக்குறது கிடையாது. நீ உடலாலும் நீ உனக்கு ஒரு சில குறைபாடு இருக்குன்னு சொல்லி வீடு உங்களை புறக்கணிக்கிறது கிடையாது. உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அதை நீங்க சமாளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு குடும்பமும் அரசும் ஏதோ ஒரு இடத்துல குறைந்தபட்சமாவது தருது. அட்லீஸ்ட் எங்களோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா இருக்கு, அதை மறுக்கவே முடியாது இல்லையா? ஆக குடும்பம்னு ஒண்ணு கிடையாது. நான் படிச்சிருக்கேன் அல்லது படிக்கல, இப்ப இந்த அம்மாவுக்கு இருக்கிற அளவுக்கு திறமை இருக்குது இல்ல, அது எல்லாத்தையுமே கடந்து வெறுமனே எனது பாலினம் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அது ஒரு காரணத்தாலேயே ஒரு இந்திய குடிமகளுக்குரிய எல்லா உரிமைகளுமே பறிக்கப்படும் போது நான் கண்ணியமா இருக்குன்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு படல. இல்ல நான் நீங்க எதிர்பார்க்கிற அந்த கண்ணியமா நடந்துக்கிறனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு எனக்கு புரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வேற பல்லாவரம் தோழர் பேசின மாதிரி ட்ரெயின்ல போறப்ப 1 ரூபா கொடுக்காத குடுன்னு வாங்கியதுக்கு நாங்க கண்டிப்பா பிச்சைக்காரங்க கிடையாது. ஏன்னா நாங்க அப்படி நினைக்கிறதே கிடையாது. நீங்க அது நானும் ஒரு காலத்துல ஒரு 6 மாசம் பிச்சை எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு அடாவடியாவும் பண்ணிருப்பேன், இல்ல இது கம்மியாவோ கூடவோலாம் பண்ணிருப்பேன். ஜஸ்ட் அது இட்ஸ் லைக் எனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நான் ஏதோ பர்ஃபார்ம் பண்றதா நினைச்சுக்கிட்டு அஸ் வெல் நீங்க ஏதோ ஒரு விதத்துல நீங்க எல்லாருமே காரணமா இருக்கீங்க. இன்னைக்கு இப்படி ஒரு இப்ப எங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ராமசாமி வீரம்மாள் எங்க அப்பா அம்மானா, ராமசாமி வீரம்மாளோட அந்த சன் அல்லது டாக்டர் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை, இந்த பிச்செடுத்து நிக்கிற ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு இந்த சமூகம் எல்லாமே ஒரு இடத்துல காரணம்.
சோ என் கண்ணுல படுற நீங்கள் வந்து குறைந்தபட்சம் அதுக்கு ஃபைன் கட்டிட்டு போங்கன்னு தான் நான் என் மனசுக்குள்ள அந்த காலத்துல அப்ப நினைச்சுக்கிட்டேன். அதை நான் சரி தவறுன்னு நான் ஆர்கியூ பண்ண விரும்பல. அது அந்த சரி தவறுன்ற இடத்த கடந்து நீங்க வேலை வாய்ப்போ சமூக அங்கீகாரம் சமூக பாதுகாப்பு இது எதுவுமே கொடுக்காம இதற்கான எந்த தளத்தையுமே எங்களுக்கு அமைக்காம குறைக்கப்பட்ட ஒரே ஒரு வாய்ப்புல மட்டும் எங்களை கண்ணியமா எதிர்பார்க்கறது எந்த இடத்துலயும் நியாயம் கிடையாது. ரெண்டாவது, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நாங்க ரொம்ப டீசெண்டா கண்ணியமா புடவை கட்டிட்டு அடக்கொடக்கமா நின்று போறனால எங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. அவர் சொன்னார்ல இடுப்புல கிள்றாங்கன்னா அது எங்களுக்கும் நடக்கும், அது எங்களுக்கும் நடக்கும். அப்புறம் காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க, கை கால் நல்லா இருக்கலாம், இந்த வழக்கமான கேள்வி கேட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் கலைபுரமா இருக்கிறது தான் எனக்கு இது வந்து லைக் இங்க ஒரு கத்தி இங்க ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எங்களுக்கு யார் அந்த ஆயத்தை எடுக்கிறாங்கன்னு தான். எனக்கு அல்டிமேட் என்ன, என்னோட பாதுகாப்பு வேணும், நானும் வருமானம் எனக்கும் வேணும், நல்ல வருமானம் வேணும், எனக்கு தேவை. அப்ப நான் அப்படிதான் நடந்துக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு அது பிடிக்கல, இதுதான் பாருங்களேன், நீங்க எங்களை பத்தின எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு கிடையாது. ஆனா நீங்க ட்ரெயின்ல போறப்ப நீங்க சொபஸ்டிகேட்டட், நீங்க பாதுகாப்பா இருக்கணும், நாங்க உங்களுக்கு ஒரு தொந்தரவா இருக்கக்கூடாது மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? இந்த இவங்க தொந்தரவா ஆக்குன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டாந்ததுக்கு நம்மளும் காரணம். அது நம்ம அதுக்காக எதுவும் செய்ய மாட்டோம்ன்ற யோசனை வர மாட்டேங்குது இல்லையா? அதுக்கு தொடர்ந்து விவாதிப்போம். ஒரு நேரம் நம்ம கருத்து சொல்ல இருக்கிறார், அவரிடம் கருத்து கேட்போம். வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. வணக்கம். இணைப்பில் இல்ல மேடம். நீங்க மேடம் வந்து அழகா சொன்னாங்க, அதாவது ரொம்ப வெளிப்படையா சில விஷயங்களை சொன்னாங்க. அதாவது நாங்க ஏன் அப்படி செய்யறோம், அதற்கான சூழல் எங்களை எந்த அளவுக்கு நிர்பந்திச்சுன்னு சொல்றாங்க. நீங்க உங்க அனுபவத்துல நீங்க சொல்லுங்க. முதல்ல என்னுடைய அனுபவத்தில் சொன்ன சமுதாயத்தை நான் குறை சொல்ல விரும்பல, என்னுடைய பெற்றவங்களுக்கு தான் நான் குறை சொல்ல விரும்புறேன். ஐயா சொன்ன போல உடல் ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தராங்க. இன்னைக்கு பார்த்தா எனக்கு கண்ணுக்கு நன்றி என்னுடைய ஃபீல்டு ஒர்க்கில் பார்க்கட்டோம்னா ஒரு குழந்தை 48 வயசு, அது குழந்தைன்னு சொல்ல முடியாது, முதிர்ந்த வயது தான், 48 வயசு ஆகுது. இது வரைக்கும் அவங்க தாய் அந்த குழந்தைய அந்த பையனை கூப்பிட்டு வாக்கிங் போறாங்க. மனநிலை குறைவு. அந்த குழந்தையெல்லாம் ஏத்துக்கிற டைம்ல எங்களுடைய சமுதாயத்தை ஏன் புறக்கணிக்கிறாங்க? பெற்றவங்க புறக்கணிக்கிறாங்க, போய் பிச்சை எடுக்க வேண்டியதாவது பல தொழிலுக்கு போக வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறோம். அந்த பெற்றவங்களுக்கு அவேர்னஸ் கண்டிப்பா கிரியேட் ஆனாதான் இந்த சமுதாயத்தை சீர்திருத்த முடியும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ரெண்டாவது என்னன்னாக்கா, இப்ப ட்ரெயின்ல போற டைம்ல இவங்க பலாத்காரமா 10 ரூபாய் கொடு 20 ரூபாய் கொடு கேட்கறதெல்லாம் அவங்களுக்கு கேள்வி. ஆனா ஆண்கள் செய்யற தவறு சுத்தரிக்க மாட்டேன்றாங்க, காட்டவும் மாட்டேன்றாங்க. அவங்க செய்யற கேள்விகள் என்ன, கேலி கிண்டல் என்ன, அவங்க ஒரு உச்சரிப்பு ஒரு பேடான வேர்டெல்லாம் யூஸ் பண்றாங்க. அதே டைம்ல ஐயா மன்னிக்கணும், காவல்துறையினர் எல்லாரும் ஒழுங்குன்னு நான் சொல்ல மாட்டேன், சில காவல்துறையினர் செய்யற சில நிமிஷங்கள் அதிகம். அவங்க கூப்பிடுறது என்ன, ஐயானாலும் வாமா போமான்னு கூப்பிடுறாரு. சில வாடா உனக்கு என்னடா மரியாதை சார், நாங்க பெண்மையை அடைந்திருக்கோம் சார், இது ஜீர்ணிக்க முடியல எங்களால, எங்களை வாடா போடானாலே எங்களால அப்படியே சாகர நிலைமைக்கு ஆயிரும். எனக்கு நாங்க நேர் இருக்கிறார், அவரோட சேர்ந்து கருத்து கேட்போம். வணக்கம், விவாத நிகழ்ச்சி. வணக்கம், கருத்தை பதிவு செய்யுங்க. கும்பகோணத்துல இருந்து தியாகராஜன் பேசுறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. நான் ரொம்ப சார் பேசுனாங்களா சார்? சொல்லுங்க சார். சுரேஷ் பேசினாப்ல. சரி, ஃப்ரெண்டு சரி போன் பண்ணேன். சொல்லுங்க சொல்லுங்க. அதெல்லாம் அவங்க வந்து பெரிய ஒரு படைப்பு தான் சார். சரி, அவங்கள மாரி இருக்கலாம் பெரிய சாமிக்கு சமம். அதெல்லாம் வந்து அவங்கள எதுவும் குறை சொல்லக்கூடாது. கருத்தை கொஞ்சம் விரைவா பதிவு செய்யுங்க, அவங்க நிறைய கருத்து பதிவு செய்ய வேண்டியது இருக்கு, நீங்க விரைவா பதிவு செய்யுங்க. அதான் சார், பஸ்ல ட்ரெயின்ல போக்குவரத்துல எல்லாம் வர்றாங்க போறாங்க. கடைகள்ல கடை வச்சிருக்கேன், கடையில வந்து காசு கேட்பாங்க, அவங்க கேட்கறது முன்னாடி எடுத்து கொடுத்துருவேன். அதான் சரி, அதெல்லாம் வந்து அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது சார். அதெல்லாம் ரொம்ப நல்ல கேரக்டர். நல்லது நல்லது. அதாவது சமூகத்துல ஒரு புறம் உங்களை கடவுளா பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, உயர்ந்த மனிதர். அவரை போல எல்லா மனிதர் இருந்தா எங்களுக்கு கஷ்டங்கள் வராது, துன்பங்கள் வராது. இதைத்தான் நானும் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாம் நார்த் இந்தியாவில் இவங்களுக்கு இருக்கிற மரியாதையே தனி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வீட்டுக்கு வந்தாவே ராசின்னு சொல்லி நேர் கூட அதை பதிவு செஞ்சு ராசின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு இவர்களை உபசரித்து அனுப்புறாங்க. இவங்களை வந்து ஒரு விழுக்காடுக்கும் குறைவா தானே இருக்காங்க அந்த பகுதி மக்கள். ஒரு விழுக்காடு குறைவு தானே இல்ல, நார்த் இந்தியா ஃபுல்லா அப்படி இருக்கு. நீங்க சொல்றீங்க சரி, வட இந்தியால திருமணம் குழந்தை பிறப்பு எல்லாத்துக்கும் இவங்களுடைய ஆசீர்வாதம். அவங்க என்ன சொல்றாங்க, அது வந்து ரொம்ப
ரொம்ப குறைவான மக்கள் தான். இப்ப அந்த இந்த நேர் போன்ற யாராவது அதே மாதிரி இந்த பகுதி மக்களுக்கு அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த முடியும் இவர்களுடைய பிஹேவியர். வட இந்தியாவே இதே மாதிரியான திருநங்கைகள் இருக்காங்க சார். இருங்க, ஆனா அவங்களுடைய பிஹேவியர் இந்த மாதிரி போகல. ஏன்னா இவங்க சொன்னாங்க, இவங்களே அதை ஒத்துக்கிட்டாங்க. எப்படின்னு கேட்டா, இந்த சமுதாயம் என்ன புறக்கணித்தனால அந்த சமுதாயத்தின் மேட்ட வெறுப்பின் காரணமாக நாங்க இப்படி நிர்பந்திக்குது. எனக்கு வேற தொழில் இல்லாத இவங்க சொல்ற மாதிரி பெற்றோர்கள் கூட இவர்களுடைய பிறப்பிற்கு பெற்றோர்கள் கூட காரணம் இல்ல, புறக்கணித்தார்களா, அது நிச்சயமா தவறுதான். தனக்கு பிறந்த குழந்தையை இந்த காரணத்திற்காகவே புறக்கணிச்சாங்கன்னா அது தவறுதான். ஆனா அவர்கள் கூட தவறு, பிறந்ததுக்கு இவர்கள் தவறு இல்லை, இவர்கள் பிறந்ததுக்கு சமுதாயமும் தவறு கிடையாது. இது வந்து நேச்சுரலா ஏற்பட்டது. ஆனால் அதன் காரணமாகவே இவங்களை சொல்ல புறக்கணிக்கிறது தவறு, கேள்விக்குரிய பொருளாக இவங்களை நினைப்பது தவறு. ஆனால் எனக்கு தெரிந்தவரை நிச்சயமாக இவர்களுடைய பிஹேவியர் தான் இவங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்குதே தவிர யாரும் இவர்களுடைய தோற்றத்தையோ இவருடைய பிறவியை வச்சோ யாரும் மதிக்க இது பண்றதே கிடையாது. பெற்றோராலும் சமூகத்தாலும் கைவிடப்பட்ட ஒரு திருநங்கையை எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எப்படி அவங்களால இருக்க முடியும்? அவர்களுக்கு என்று நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் ரீதியா பெண்கள் ஆண்கள் அமர்த்த முடியாத தொழில்களை இவங்க பெண்கள் ஹாஸ்டல் இந்த மாதிரி இடங்கள் இருக்கு இல்லையா, மருத்துவமனை, இந்த மாதிரி இடங்கள்ல இவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம்னு இவங்க கேக்குறாங்க. கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். சொல்றது எல்லாமே செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான். ஆமா. ஆனா அவங்களுக்கு ஒரு பேருந்துல ஒரு தொடர்வண்டி நிலையத்துல எங்களால சக பயணியோட உட்காந்து பயணிக்க முடியலங்கிறதான எங்க நிதர்சனமா இருக்குன்னு அவங்க அதுக்கு அது சமுதாயம் நான் சொல்றது. அப்ப அந்த மாதிரி சமுதாயம் அங்க போய் இவர் சாதாரணமா உட்கார்ந்து போனா பாப்பாங்களே தவிர சாதாரண இவங்க போகும்போது ஒண்ணு இவங்களை போய் சீண்டி என்ன பாக்குற அளவுக்கு பண்றாங்கன்னா அப்படி சீன்றாங்க. அப்படி சீன்றார்கள் என்றால் அவர்கள் மனித இல்ல, அவன் பொம்பளை பார்த்தா சீன்றவன். அவன் எங்க கருத்துக்கு நீங்க எப்படி பொது வெளியில் உங்களால எப்படி நான் ஒரு பேருந்தில் பயணம் செய்யறேன்னாக்கா ஒரு லேடிஸ் உட்காந்து லேடிஸ் பக்கத்துல ஒரு சீட் காலியா இருக்குன்னா நான் உட்காரும் போது அந்த முகத்துல இருக்க ஒரு பாவனங்கள் பார்த்தா ஒரு கொனட்டல் ஒரு இன்னட்டல் இருந்து சட்டுன்னு எழுந்துக்குவாங்க. இல்ல அப்ப நாங்க தீண்ட தகாத தொடர்ந்து பாதிப்போம். ஒரு நேர் ஒரு கருத்து சொல்ல இருக்கிறார். வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. அவங்க இப்ப லைவ் போயிட்டு சார். லைவ் தான், நீங்க சொல்லுங்க, உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. ஆமா சார், அவங்க எல்லாம் வந்து தெய்வத்துக்கு சமானம் சார். அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் சார். நான் அவங்க வந்து வீட்டுல வாசப்படி அவங்க கால் பட்டாலே அவ்வளவு நல்லது சார். மக்கள் புரிஞ்சுக்கணும் சார். எனக்கு அது கருத்து தான் உங்ககிட்ட சொல்லணும். அதான் நான் பாட்டே சொல்றேன். நன்றி. இப்ப ஆண்கள் அப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, பெண்களா இருக்கிறவங்க அவங்களை எப்படி மதிக்கிறாங்க? பெண்கள் என்று ஒரு பேருந்து நிலையத்தில் நின்றாலும் சரி 10 பெண்கள் இருப்பாங்க. 10 பெண்கள் நம்ம போய் நின்னுனாக்கா பகுத்து பெண்கள் உச்சுன்னு காதை கடிப்பாங்க. காது கட்டி ஏளனமா கேட்பாங்க, கேலி கிண்டல் மாரி அவங்களுக்குள்ளே ஒரு. அப்போ எங்களுக்கு என்ன ஆகும், தெருவில் இருக்க நாயை சீண்டி சண்டை வலிக்கிற போல ஆயிடுது. நாய் நம்ம சீண்டினா கடிக்க தானே, அப்போல எங்களுக்கு கோபம் வராது. அந்த இடத்துல என்ன பார்த்து நீ சிரிக்க, என்ன முன்னாடி நான் என்ன குறைவா இருக்கேன். அவங்க ஒரு சக மனுஷி போல் நடந்துகிட்டாலுமே அவங்களை ஏளனமா பார்க்கும்போது அவங்க ஏளனத்துக்குரிய ஆட்களாவே மாறிடுறாங்க, தொடர்ந்து மிரட்டக்கூடிய ஆட்களா மாறுறாங்க. அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறாங்க. அது தவறு. அப்படி அவர்கள் நடந்து கொள்வது தவறு. அதற்காக சமூகம் அப்படி நடந்து கொள்வது சரியா? தவறு. நான் தான் சொல்றேன், தவறுங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் வந்து எப்படி ஊனமற்றவர்களுக்கு நம்ம எப்படி இறக்கம் காட்டுறோமோ அதே மாதிரி குறைபாடு. அவங்க முதல்ல இருந்தே சொல்றாங்க, மாற்றுத்திறனாளிகளையும் எங்களையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க, அவங்கள வந்து சமூகம் இரக்கத்துடன் பார்க்கிறது, எங்களையும் விலக்கி வைத்து பார்க்கிறதுங்கிறாங்க. சொல்லவில்லை, நான் சொல்றது கொஞ்சம் அதுக்காக வேண்டி இப்ப ஒரே மாதிரி பார்க்காம இவங்களை துன்புறுத்துறாங்கன்னு குற்றம் சொல்றாங்க. அந்த துன்புறுத்தல் நடைபெறவில்லைங்கிறீங்களா? துன்புறுத்த கூடாதுன்னு சொல்றேன், நடைபெறவில்லைன்னு சொல்லலைங்க. துன்புறுத்துதல் தவறு. அப்படி பண்ணாங்கன்னா அவர்கள் சராசரி மனிதர்கள் இல்லை, குரூர எண்ணம் கொண்டவர்கள். அவர்கள் இவங்களை துன்புறுத்துவாங்க. பெண்கள் தனியா இருந்தா அவங்களையும் துன்புறுத்துவார்கள். இன்னும் யாராச்சும் மோசமா இருந்தா அவங்கள்ட்ட அந்த மாதிரி பிஹேவியர் உள்ளவங்களை நினைச்சு இவங்க நினைக்க வேண்டியதில்லை. அப்படி பண்றாங்கன்னா அது தவறானவங்க, அதனால தவறான செய்கை. அவங்க மத்தியில தான் சார் நாங்க வாழ வேண்டியிருக்கு. அதற்காக இந்த சமுதாயத்தை வந்து நீங்க பழிவாங்கன்னு நினைக்கிறது தவறு சார். நாங்க யாரும் பழிவாங்க ஒரு சிலர் செய்யறாதி கிடையாது யாரோ சார். நாங்களும் இந்த சமுதாயத்தோட அங்கம். நாங்க தனியா இவங்க தான் சொன்னாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது இந்த சமுதாயத்தின் மேல எங்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. அதன் காரணமாக நான் வந்து பிச்சைக்காரன் கிடையாது, நான் 5 ரூபா கொடுக்கணும் 10 ரூபா கொடுன்னு நான் வேணும்னு தான் கேட்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இது மேல வெறுப்பு வருது. தெளிவா சொன்னேன். இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு மறைமுகமா எல்லாரும் காரணம். என் கண்ணில் பட்டவங்க அதுக்காக
பெனால்டி கட்டுங்கன்னு சொல்லி இத்தனையும் நான் சொன்னது வந்து அப்ப என்னோட வயதுக்கு அப்ப இருந்த நான் சூழ்நிலைக்கு நீங்க சும்மா நினைக்கிறீங்களா? உங்களோட நண்பர் ஒருத்தட்டே நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டம், நீங்க ஒரு 10,000 ரூபாய் கூட கடன் கட்டுருவீங்க. ஆனா உங்க நண்பர் ஒருத்தட்ட நீங்க பஸ்ஸுக்கு போக காசுல எல்லா காசும் காலி ஆச்சு, திடீர்னு 10 ரூபாய் தேவைப்படும் போது உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இல்லைன்ற பட்சத்துல உங்கள்கிட்ட காசு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் கேட்கறது பிரச்சனை இல்லை. உங்க கையில ஒண்ணுமே இல்லம்போது உங்க நண்பர்ட்ட வந்து என்கிட்ட கையில காசு இல்லடா ஒரு 50 ரூபா கூட உங்களால கேட்க முடியுமா தோழர்? ஈஸியா அப்படி கேட்ட முடியுமா? எல்லாருக்குமே அந்த சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எங்களை மட்டும் நான் சின்ன வயசுலதே சுயமரியாதையே இல்லாம நீ பிச்சை எடுக்கிறதுக்காக என்ன சொல்லி எங்களை MABA படிக்க வச்சு அனுப்புறாங்க. நாங்களும் இதே நீங்க எதிர்பார்க்கிற அதே குடும்பத்துல அதே குடும்ப வழக்கத்துல அதே ஒரு கல்ச்சர்ல வளர்ந்து ஒரு கட்டத்துல நாங்க இப்படித்தான் ஆகி நிர்பந்திக்கப்படும் போது அந்த போராட்டம் அது எங்களையே நாங்க வெல்ல வேண்டியிருக்கு. எங்களையே நாங்க மனதால தயார்படுத்திக்க வேண்டியிருக்கு. அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது அவ்வளவு ஈஸியா நடக்கிறது கிடையாது. உளவியல் ரீதியா மிக குழந்தை பருவத்திலிருந்தே உளவியல் ரீதியா மிகவும் பாதிக்கப்படுறோம். நேர் ஒருவர் அவருடன் சேர்ந்து வாதிப்போம். வணக்கம். வணக்கம். விவாத நிகழ்ச்சி பதிவு சொல்லுங்க சொல்லுங்க, கருத்து பதிவு செய்யுங்க. சொல்லுங்க. ஓகே, நன்றி நன்றி. எனக்கு தொடர்ந்து வர காலம் எல்லாமே எங்களை வந்து நான் ஆசை வச்சா நல்லா இருப்பாங்க, நம்மள கடவுள்ன்ற மாதிரியே பாக்குறாங்க. எனக்கு கடவுள் வேலை வேணாம், எனக்கு கலெக்டர் வேலை கொடுங்க, நான் செய்யறேன். எல்லாருமே கடவுள் தான், எல்லாருமே கடவுள் தான். உங்களுக்குள்ள எல்லாருமே கடவுள் இருக்காங்க. அந்த அகம்பிரமாசி வாட் எவர் யூ நேம் இட். பட் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு சாதாரணமா மனசியா பார்த்து எங்களுக்கு கலெக்டர் வேலை. இது வந்து ஒரு பிரதிபலிப்பு தான். இப்ப என்னன்னா யாருமே இவர்களை வந்து இதாக பார்க்கல, கொஞ்சம் போன்றவர்களுடைய ஆதங்கம் என்னன்னா, ஒரு பெண்ணுக்கான பாலியல் வன்கொடுமை நடக்கும் போது ஒரு பொது புத்தியில வர எழுதக்கூடிய கோபம் வந்து ஒரு திருநங்கைய தினமும் யாராவது ஒருத்தர் பாலியல் வன்கொடுமையோ ஒரு ஏளனமா ஒரு பொருளை விட கேவலமா பார்க்கும்போது ஏன் அந்த கோபம் அந்த சமூகத்திடம் வரமாட்டேங்குது அப்படிங்கறது அவங்களுடைய ஆதங்கமா இருக்கு. இல்ல, எனக்கு தெரிந்து நான் காவல்துறை அதிகாரி பணியாற்றிய வரையிலும் இவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டதாக எங்கேயுமே எனக்கு கிடையாது. இவர்கள் வந்து நான் வந்து இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டாங்க, நான் மெட்ராஸ்ல தான் இருந்தேன். உங்களுடைய பணி வரலாறு திருநங்கைகள் கொடுமைப்படுத்தப்பட்டதாக வன்மையாக ஏற்றுக்கக்கூடிய கொடுமைப்படவில்லை என்றால் என்னுடைய சமுதாயத்திலே கொடுமைப்பட்டு இருக்கு. நான் சமீபத்துல வார் மெமரி ஹால் தலைமைச் செயலகத்தை ஏத்த போல ஒரு ஒட்டகுச்சியில் நான் குடியிருந்த போது அங்க இருக்க கோட்டையில இருக்க காவல்துறையினர், அவருடைய பேரும் பயங்கரமா சொல்ல, முத்துகிருஷ்ணன் ஐயா வீட்டில் வந்து தலைமுடியை புடிச்சு தூக்கின்னு அடிப்பார் சார். என் காலில் இன்னும் அந்த ரணம் இன்னும் இருக்கு. என்ன காரணங்கள் எதுவும் கிடையாது. நாங்க போறது அந்த டைம்ல கமர்ஷியல் போய் நின்னோம். கமர்ஷியல் போய் படுத்துன்னு இருப்போம். படுத்துன்னு அங்க இரும்பு திருடுறது ஆளுங்களை விட்டு எங்களை வந்து வீட்டுல வந்து நோண்டுவார், நோண்டி கூட்டுன்னு போவார். இது போலலாம் ஒரு காலகட்டத்தில் நாங்க கடந்து வந்தோம்னா சார் காவல்துறையினர் சித்திரவதை பண்ணாதனால், உதாரணத்துக்கு புளியாந்தோப்பு காவல் நிலையத்துல யாரோ ஒருத்தர் குடிச்சிட்டு காவாங்கரையில செத்து கிடந்ததுக்காக அங்க இருக்க திருநங்கையெல்லாம் அடிச்சு வெட்டி இட்டுன்னு வந்தாங்க. இட்டு வந்து அங்க இருக்க காவல்துறையினர் அதிகாரி என்ன சொல்றாரு, அவங்களுடைய ஃபிங்கர் அரவாணி ஃபிங்கர் தான். நான் சிரிச்சிட்டேனா, என்ன சார் ஃபிங்கர்ல அரவாணி ஃபிங்கர், ஆணுக்கு ஒரு ஃபிங்கர் அரவாணிக்கு ஒரு ஃபிங்கர் ஃபீமேலுக்கு ஒரு ஃபிங்கர் இருக்கா? நான் கேலியஸ் என்ன அடிச்சார். அப்போதான் அந்த கேஸ் என்னாச்சு, அவங்க மேல பொய்யான கேஸ் போட்டு 3 மாசம் போட்டு அது பொய் இல்லை, யாரோ ஒருத்தர் குடி போதில் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே அடிச்சிட்டாங்க. அந்த கேஸ் மாச்சு. அப்ப அந்த அடிச்ச அடி எங்களை கேட்ட கேள்வி திரும்பி வாங்க முடியுமா? இல்ல, அவரு என்ன சொல்றாரு, அவருடைய ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன். இது மாதிரி நிறைய 1000 இது சொல்றேன். ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன், தலையும் வேண்டாம் வாழும் வேண்டாம், ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ஏன் நான் இருக்கிறதுக்கு ஒரு 2 தெரு தள்ளியே 4 திருநங்கைகள் ஒருத்தவங்களை அதிகாலையில வந்து போலீஸ் அதிகாரிங்க வந்து அவங்க வீட்டை விட்டு வந்து சண்டை போட்டு இழுத்துட்டு போனது மட்டும் இல்லாம ஹவுஸ் ஓனர் வந்து பிரச்சனை பண்ணி எதுக்கு 9ங்களுக்குலாம் நீங்க வீடு கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு காவல்துறை ஒரு அரசு அதிகாரி எதுக்கு 9ங்களுக்குலாம் வீடு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவோட சண்டை போட்டு பண்ண நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. இது மாதிரி 1000 சொல்லலாம் சார். பிரச்சனை என்பது காவல்துறையை மட்டும் நடக்க போதில்லை, பொதுவாக சமூகத்தில் இருக்க ஒரு அங்கம் தான் காவல்துறை. தனி மனித ஒழுக்கம் சார்ந்துதான் காவல்துறை எந்த இடத்துலயுமே பண்ணவே இல்லை. காவல்துறையோ சமூகத்தையோ எல்லா துறையிலும் இருப்பார்கள், பாலியல் வக்கரம் பிடித்தவர்கள் இருப்பார்கள். நாங்க குறை சொல்லவில்லை, நாங்க இருக்க சொல்லல. சூழல் இருக்க காவல்துறை அவ்வளவு அன்பானவர்கள் சார். அங்க இருக்க குடுத்தனக்காரங்க வீட்டுக்காரங்க எங்கன்னா பிரச்சனை பண்ணா ஏமா அவங்கள ஒரு பாவப்பட்ட பிரிவு அவங்களாம் ஏமா பிரச்சனை பண்ண கேட்கறோ கூட நம்ம அடுத்த தளத்துக்கு சொல்லுவோம். காவல்துறையில ஆதரவானவங்களும் நிறைய இருக்காங்க. ஐயா அந்த மாதிரி நடக்கவே இல்லை. காவல்துறை பிரச்சனை தவிர்த்து சமூகத்துல வேற என்னென்ன பிரச்சனைகள் நீங்க வந்து சமூகத்துல எதிர்பார்க்கறீங்க, அன்றாடம் எதிர்கொள்றீங்க பிரச்சனைகள்?
அன்றாட பிரச்சனையை நான் பேசுறதை விட எங்களுக்கு அந்த அத்தியாவசிய பிரச்சனையை எங்களுக்கு தேவைப்படுவது கல்வி, வேலை வாய்ப்பு. இதுல இடஒதுக்கீடு கொடுக்கப்படணும். அதை அரசாங்கம் செய்யணும். இதை செஞ்சுட்டாக்கா மற்ற எல்லா பிரச்சனையுமே தானாவே நின்று அப்படின்னு என்னோட கருத்து. ஏன்னா நீங்க தலித்துகள் பிரச்சனை இருக்கும்போதும் சரி, அம்பேத்கர் போன்ற பெரியார் போன்ற தலைவர்கள் சொல்வது எல்லாமே தலித்துகளுக்கும் பெண்களுக்கும் விடுதலை வேணும்னாக்கா அது கல்வி மற்றும் வேலை வாய்ப்பால மட்டும்தான் மாற முடியும்னு சொல்லியிருக்காரு. நீங்க வேற எந்த சலுகைகள், வேற எந்த ஒரு இது கொடுக்கறதையோ, எந்த ஒரு அங்கீகாரம் கொடுக்கலையோ, பரிதாபப்படுறதுல எதுவுமே நடக்கவே எந்த இடஒதுக்கீடும் கிடையாது. கல்வி வேலை வாய்ப்பு அது கிடைச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் கல்வி வேலைவாய்ப்புன்னு என்ன சார், என்னோட நான் வந்து சுயசார்போட நான் வாழ முடியும், அதுவும் கண்ணியமா வாழ முடியும் அப்படின்னும் போது நான் எனக்கு எதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் இப்ப குடும்பமே இவங்க சொன்ன மாதிரி குடும்பம் ஏன் வெறுக்குதுன்னாக்கா, அகைன் சமுதாயத்தோட ஒரு பார்த்து தானே குடும்பமும். நானும் ஏலியன் கிடையாது, என் குடும்பமும் ஏலியன் கிடையாது. நாங்க எல்லாமே இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான். நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிடுற ஒரு அறிவியல் பார்வையும் ஒரு சமூக பார்வையும் இல்லாத ஒரு சமூகத்துல நாங்க வந்து வித்தியாசமா பார்க்கப்படுறதுனால என்னை சார்ந்த என் குடும்பமும் வித்தியாசமா பார்க்கப்படுது. ஏன்னா நாளைக்கு என்ன நான் இப்படி இருக்கிறதுக்கு அப்புறம் என்னோட தங்கச்சி கல்யாணம் ஆகணும் அப்படின்னாக்கா அங்க இதுவும் ஒரு கேள்விக்குறியாக நான் என் குடும்பத்தை ஒரு பிரச்சனையா கூட இருந்தா என் குடும்பம் என்னை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை. நேயர் ஒருத்தர் விவாதத்தில் பங்கு கொள்ள காத்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஜிடி விவாத நிகழ்ச்சி. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க, கருத்து பதிவு செய்யுங்க. சார் திருநெல்வேலியில இருந்து அருள்ராஜ் பேசுறேன். அருள்ராஜ் சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல, இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பிசினஸ், ஒரு வேலை அந்த மாதிரி ஒரு இதுகள்ல செய்யலாம்ல சார். இவங்கெல்லாம் இந்த ட்ரெயின்ல வந்து ஓடுற ட்ரெயின்ல நம்ம அதுல வந்து ஒவ்வொரு இடத்துல காலையில 5 மணில இருந்து நைட் வரை தர்மம் எடுக்கிறாங்க. கொடுக்கலன்னா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, காலை பிடிச்சி இழுக்கிறாங்க ஜென்ஸை. எங்க திருநெல்வேலி விருதுநகர் டு திருநெல்வேலி வரக்கூடிய வண்டியில தான் சார் ரொம்ப இந்த தொல்லை இருக்குது. சரி, இல்ல நீங்க அந்த விஷயத்தை பதிவு செய்றீங்க. இவங்களுடைய பார்வையில இருந்து இவங்க சில விஷயங்களை வச்சாங்களா, அதாவது ஆண்கள் எந்த அளவுக்கு திருநங்கைகளை வந்து இழிவுபடுத்துறாங்க, ஏன் பெண்களே கூட எப்படி ஒரு வேற ஒரு மனுஷி மாதிரி வேற ஒரு ஜீவன் மாதிரி பாக்குறாங்க, எங்களுக்கு ரொம்ப உளவியல் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்களே, அதை நீங்க என்ன சொல்றீங்க? திருநெல்வேலியை பொறுத்தவரையில நல்லா தான் பாக்குறாங்க சார். திருநெல்வேலியில பொறுத்தவரையில யாரையுமே இது பண்ணல. ஆனா இவங்க நெறிகிறது துளிகிறது எல்லாம் ஒரு பெண் மாதிரியே நடந்துகிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் சார். இவங்க வந்து வித்தியாசமா ஒரு ஆக்டிவ் பண்ணச்சுல மத்தவங்களுக்கு அது வந்து ஒரு ஆக்டிவா தெரியுது சார். இல்ல இப்ப நீங்க உங்களுடன் பணிபுரியறதுல ஒரு சக ஊழியரா திருநங்கையை ஏத்துக்குவீங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு திருநங்கையை ஏத்துக்குவீங்களா? உங்க குழந்தைங்க திருநங்கையோட? கண்டிப்பா சார். அவங்களும் ஒரு மனுஷர் தானே சார், ஒரு உயிர் தானே சார். நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு மனுஷரா தான் நம்ம நினைக்கணும். அவங்கள வந்து மத்த மாதிரி எதையுமே நம்ம பாகுபாடு பார்க்க கூடாது. நன்றி, நீங்க ஒரு நல்ல கருத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க. நல்ல கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அவர் சொல்ற திருநங்கையில வந்து பெண்கள் மாதிரி அடக்கொடக்கமா நடந்துக்கலான்றாங்க. இப்ப உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியும். 5 வயசு பொண்ணு, 5 வயசு சின்ன பொண்ணு வந்து கடத்த அந்த பொண்ணு என்ன பெண்ணா நடந்துக்கலன்னு நீங்க சொல்லி அவங்க யாரு சொல்லுங்க. அருள்ராஜ், பெண்கள் மாதிரி அடக்கொடக்கமா நடந்துக்கணும்னு சொல்றாங்க. என்ன அடக்கொடக்கமா நடந்துக்கலாம், எப்படி ரேப் பண்ணாங்க சொல்லுங்க. இல்ல சார், இன்னைக்கு வந்து ஒரு தர்மம் எடுக்கிற இடத்துக்கு வர்றாங்க, ஒரு கடைக்கு வர்றாங்க, வரச்சில எங்கிட்ட வந்து கைய கால புடிச்சு கேக்குறாங்க. அப்ப அந்த ஒரு பெண் வந்து வந்தாங்கன்னா ஐயா தர்மம் கொடுங்க. இல்ல பெண்ணையும் அப்படிதானே பாக்குறீங்க நீங்க? இல்ல சார், பெண் வந்து பிச்சை எடுக்க வேண்டியது இல்ல, பெண் நின்னாலே போதும், நீங்களே போய் நோண்டிடுவீங்க. இல்லன்னு சொல்லுச்சுன்னா அவங்க போயிடுறாங்க. ஆனா இவங்க போக மாட்டேங்கிறாங்க சார், ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கல்ல சார். இல்ல அதாவது எங்களை பார்த்து நெளிறாங்க, ஏதாவது ஒரு இதுல சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்க அழகா இருந்தா என்ன சார் பண்ண முடியும், பாவம். இல்லன்னா போயிட வேண்டியதுதானே சார். அப்ப ஏன் இது இல்லங்கறீங்களா நீங்க? இவங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம்ல சார், நல்ல ஒரு தொழில் பிசினஸ். நீங்க ஆட்டோ டிரைவர் பண்ணீங்க, இதே இவர் சொன்ன மாதிரி நான் எந்த ட்ரெயின்ல பிச்சை எடுத்தனோ அதே ட்ரெயின்ல 3 நாள் நான் வியாபாரம் பண்ணேன். செல்போன் கவர் எல்லாமே நான் வாங்கிச்சு 2000 ரூபாய்க்கு முதல் போட்டு கூட வியாபாரம் பண்ண அந்த ட்ரெயின்ல வியாபாரம் பண்ற ஒரு நண்பர் எனக்கு நீ ஏன் பிச்சை எடுக்கலன்னு எனக்கு அவர் அட்வைஸ் பண்ணி அவர் வந்து எங்க கடையில வாங்கணும், எப்படி விற்கணும், எப்படி பேசணும் சொல்லி என்ன இது பண்ணாரு. நான் இதே எந்த வண்டியில பிச்சை எடுத்தனோ பிச்சை எடுத்த போய் எனக்கு பயந்து காசு கொடுத்தவங்க கூட என்னை வந்து வியாபாரம் பண்ணும்போது ஒரு திருநங்கை வந்து வியாபாரம் பண்றேன்னு சொல்லி என்ன சிரிச்சவங்க உண்டு. டிடிஆர் முதற்கொண்டு சார், டிடிஆர் முதற்கொண்டு நான் பிச்சை எடுக்கும்போது டிடிஆர் என்ன ஒண்ணு சொன்னது, நான் வியாபாரம் பண்ணும்போது என் டிடிஆர் சண்டை போட்டு எல்லாரும் ஐடியலா பேசுறாங்க சார். அவங்க வேலை செய்ய வேண்டியது அவங்க இது பண்ணாங்க, யாரோ தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் நீங்க கம்ஃபர்டபுளா போயிடணும். நீங்க போற ட்ரெயின்ல உங்களை எதுவும் தொந்தரவு பண்ணிருக்காங்க. வேலை கேட்டா யாரோ ஒருத்தங்க வேலை கொடுக்கணும். நன்மைக்கு தான் சார் நாங்க சொல்றது என்னன்னாக்கா, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள்
அவங்க தொழிலை விட்டு இல்ல சார், நான் சொல்றது கேட்டுங்க சார், கொஞ்சம் சொல்றது கேட்டுங்க சார். விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் அந்த தொழிலை விட்டு வேற ஏதோ ஒரு பலசரக்கு கடையை ஏதோ வச்சுட்டு இருந்தா அவங்க நீங்க விபச்சாரம் தான் அழைக்கிறீங்க தவிர நீங்க பலசரக்கு பொருள் வாங்க போகல. இன்றைய சமுதாயம் எப்படி சார் இருக்கு? கல்லுக்கு சீலை கட்டி வைத்தாலும் அடக்க மாட்டேங்க. எங்க திருநெல்வேலியில இன்னைக்கு வந்து விருதுநகர் ஆண்களை பற்றி அவங்க சொல்லிருக்காங்க. அதாவது நான் வந்து 6 மாசம் நான் பூனால இருந்தேன், ஒரு ஹிந்திக்கார கூட என்ன அடிக்கல. சரி, நன்றி. 5 ரூபா கொடுத்து நன்றி, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. அதே மாதிரி ஆளுங்க ஒரு 10 பேர் என்ன போட்டு அது சும்மா எல்லாம் அடிக்கல, என்ன கையை உடைச்சி பெல்ட்ட கடிச்சு எப்ப என்ன கொடூரமா அடிச்சாங்க. அந்த திருநெல்வேலிக்காரங்க லைஃப்லயே நான் மறக்க மாட்டேன். தயவு செய்து வந்து தமிழ் திருநெல்வேலிக்காரங்க பயங்கரமா ரத்த வெறிக்காரங்க. நான் பிறந்த ராமநாடு சரி ரத்த வெறிக்காரங்க குறிப்பிட்ட ஊரை சொல்லணும். பொதுவா ஆண்களுடைய மனநிலை திருநெல்வேலி ரொம்ப ரொம்ப தென் தமிழகத்துல இருந்து என்ன வச்சுக்கோங்க, நான் பேர் சொல்ல தென் தமிழகத்துல இருந்து வர ஆண்கள் இந்த திருநங்கை மேல அல்லது இந்த தெரியல அவங்க மேல கொஞ்சம் கூடுதலாவே வன்மமா இருக்காங்க. எல்லாரும் வன்மமா இருக்காங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா போட்டு அது ஒரு ஆண்மையா நினைக்கிறாங்களா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு அனுபவப்பட்டிருக்கு. நான் இப்ப அலாம் சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது மாதிரி நிறைய பேர் அடி வாங்கிருக்காங்க. எல்லாமே நாங்க பாப்போம், என்னடி இன்னைக்கு கடைப்பட்டு ஒருத்தவங்க அடி வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னா என்னடி தமிழ்காரனா இப்படிதான் நாங்க கேட்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இவங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அதே டைம்ல போல வேலை வாய்ப்பு 100% கொடுக்கணும். ஏன்னா எங்களை படித்த திருநங்கைகளும் இருக்காங்க, அவங்க வேலை வாய்ப்பு கொடுத்தா ஏன் ட்ரெயின்ல போய் தொடர்ந்து விவாதிப்போம். அதாவது திருநங்கைகளுக்கான பிரச்சனைகள் குறித்து திருநங்கைகளும் பொதுமக்களும் காவல்துறை அதிகாரி அனைவரும் அவர்களின் கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு திருநங்கைகள் பிரச்சனை குறித்த விவாதம் தொடரும். விவாதம் தொடர்கிறது. சார், இப்போ அவங்களுடைய குமுறல்கள் எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொன்னாங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற பாலியல் வன்கொடுமை இப்போ சமீபத்தில் நடந்தது. 6 மாதத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ நடைபெறும் போது அதை எப்படி ஒரு பொது புத்தியில் ஒரு கோபமா ஆதங்கமா அது உடனே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும்லாம் பேசுகிறாங்கல்ல. இது மாதிரி திருநங்கைகள் அவங்களாம் சொல்கிறாங்க அடித்து உதைக்கிறாங்கங்கிறாங்க, தினமும் எங்களை பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க, பொது வெளியில நடக்க முடியலைங்கிறாங்க. இது போன்ற வன்கொடுமைகளுக்கு உளவியல் பாதிப்புக்கு அவங்க உள்ளாகும் போது ஏன் பொது புத்தியில அது அவங்கள வந்து ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையாவே பாக்குறது இல்ல? நிச்சயமாக இவர்கள் புகார் கொடுத்தா அது என்ன சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுப்போம். அதெல்லாம் காவல்துறை சாதாரண பெண்களுக்கும் இவர்களுக்கும் தனியா பிரிச்சு பார்த்தா அதுக்குன்னு ஒன்னும் பாகுபாடு காவல்துறை ஏன் செய்யலன்னு சொல்ல நீங்க சொல்றது புரியுது. உண்மையிலேயே பொதுமக்களும் சரி, எனக்கு தெரிந்து அதுதான் நான் சொன்னேன், அவங்களுக்கே அது ஆன்சர் கிடைச்சது. இப்ப சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க இவர்களை வந்து நல்ல மதிக்கக்கூடியவர்கள் இருக்கார்கள். இப்போ நான் சொன்னாலே அதையும் விரும்பல, அந்த கடவுள் தன்மையும் வேணாம். சமுதாயத்துல சில இவர்களை வந்து நல்ல புனிதமானவர்களா கருதுறது இல்லையா? சமுதாயத்துல சில உறுப்பினர்கள் அவங்க அது வேணாங்கிறாங்க, அப்படி ஒரு செக்டர் அதுவும் வேணாங்கிறாங்க. தன்னை கேலி செய்தாலும் இப்ப கேலி செய்வதை கூட ஏன் இவங்க வந்து இப்படி எடுத்துக்கிறாங்க? கேலி செய்யாத கூடிய நிலை பொசிஷன்ல இருந்து இவங்க வேற இடத்துக்கு வந்துடலாம். இவர்களுக்கென்று இவர்களுக்காக சில பணிகள் எடுக்கலாம். நான் சொன்னது மாதிரி பெண்கள் இருக்கிற பகுதி, பெண்கள் இருந்து இவர்களை சொல்லிக்கிறாங்க, பெண்கள் இருக்கிற ஹாஸ்டல், நர்சிங், இந்த மாதிரி உள்ள பெண்கள் அவங்களை இடம் கொடுக்கலன்னு தானே இவ்வளவு நேரம் சொல்றாங்க. பெண்கள் கொடுக்குற இந்த வேலை அந்த வேலை இல்ல, பெண் ஆண் என்ற பிரச்சனை இல்ல. பெண்கள் மட்டுமே பெண்களே நீங்க வந்து பெண்கள் இந்த வேலை தான் செய்யணும்னு சொல்றதுல எனக்கு அந்த உடன்பாடு கிடையாது. பெண்கள் எனக்கு ஏரோப்ளேன் கூட ஓட்ட ஆரம்பிச்சாச்சு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. விண்வெளிக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க வாய்ப்பு கொடுங்க சார், நீங்க கல்வியை கொடுங்க, வேலையை வாய்ப்பு யாரு தர நினைக்கிறீங்க? நம்ம தான் தேடி போகணுமே தவிர அதுவா நம்மள தேடி வராது. மத்தவங்க தேடி போகும்போது ஏற்படுற பிரச்சனைகள் தான் சொல்றாங்க. இவங்களை விடுங்க, சாதாரண தேடி போய் அதை நிறைய அச்சீவ் பண்ணி அதுல வாழ்ந்து ஜெயிச்சு நிறைய பேர் இருப்பவர்கள் கூட வாய்ப்பை அவர்களாக தேடி போய் தான் அடையணுமே தவிர அவர்களுக்காக வாய்ப்பு யாருக்கும் வராது. இல்ல
எவ்வளவோ பேர் நல்ல வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் கூட வாழ்க்கையில ரொம்ப தாழ்ந்து போயிடுறாங்க. நல்ல தாழ்ந்து இருக்கிற சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரொம்ப ஏழ்மையில இருந்த பையன் ஒரு நல்ல உயர்ந்த பதவி. நீங்க சொல்ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்குடைய சூழ்நிலையை தெரிஞ்சு அவங்களுக்கு மாற்றத்துக்கான விஷயங்களை நீங்க சொல்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு விண்ணப்ப படிவத்துல வேலை வாய்ப்புக்கோ கல்வி கூடத்துல ஏதோ சேர்றதுக்கு அதுல கூட எங்களுக்கான அடையாளம் அங்க எங்க இருக்கு, எங்களுக்கான ஃபில் அப் பண்ற காலம் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. வேலை வேணும், கல்வி வேணும், அதை பத்தி அரசாங்கம் தான் கவலைப்படணும். ஐ மீன் அரசாங்கம் எங்கள்கிட்ட பேசணும், அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தான் கொடுக்கணுமே ஒழிய மத்தபடி திரும்ப இந்த ஆயா வேலை கொடுத்தா போதும், இந்த நர்ஸ் வேலை எல்லாம் எங்களுக்கு வேணாம். நாங்களும் சிஎம் ஆக விரும்புறோம், நாங்களும் சயின்டிஸ்ட் ஆக விரும்புறோம், நாங்களும் ஒரு பல் டாக்டரா எங்க பல்ல புடுங்க விரும்புறோம். எல்லா வேலையும் எங்களால செய்ய முடியும், எங்களுக்கு தேவை அதுக்கான வாய்ப்பு. அதை கொடுத்துட்டீங்கன்னா போதும். ரெண்டாவது எந்த வாய்ப்புமே கொடுக்காம நீங்க போராடி ஜெயிக்கணுன்றது எந்த இடத்துல நாங்களே போராடி நாங்களே வரதுக்கு எதுக்கு நாங்க இந்த நாட்டுல டாக்ஸ் கட்டுறோம்? போராடி 2007 நாங்க போராடணும் சார். ஒரு என்ஜிஓ வச்சு பப்ளிக் ஹியரிங் நடத்தினேன். பப்ளிக் ஹியரிங் நடத்தினதுல கொஞ்சம் ஒரு 500-600 திருநங்கை கலந்துக்கினாங்க. அதுல ரிட்டையர்ட் ஜட்ஜ், ரிட்டையர்ட் காவல்துறை எல்லாம் கலந்து ஜூவி கமிட்டி உட்காந்தாங்க. அப்ப அந்த அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் ஏற்று அவங்க தமிழக அரசுக்கு பரிந்துரை பண்ணா நலவாரியம் போர்டே உருவாக்கப்பட்டது. அந்த போர்டு 2007 இருந்து 2008 ஏப்ரல் 15 போர்டு உருவாக்கப்பட்டது. அந்த போர்டு உருவாக்குனாங்களே இருக்காங்கம்மா, அவங்களோட சேர்ந்து வாதிப்போம். ஜிடிவி விவாத நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம் சார், கருத்தை பதிவு செய்யுங்க. சார் நான் ராகுல் பேசுறேன் சார். சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னைக்கு வரும்போது அவங்க வந்து டீசெண்டா தான் நடக்கிறாங்க. சொல்லுங்க சார். நம்ம சில பேர் வந்து அவங்கள பண்ற இது டார்ச்சர் வந்து அவங்களுக்கு நம்மளுக்கே ஒரு இதுவா இருக்கு சார். அவங்க அது மாதிரி பண்றாங்க. அதாவது அவங்கள வந்து நம்ம மதிக்கணும். அதாவது அவங்களுக்கு இது செய்ய நல்லது செய்யணும்னா உபயோகம் செய்யக்கூடாது சார். என்னுடைய கருத்து அதுதான். நன்றி. இப்ப அந்த வாரியத்தை உருவாக்கணும். அந்த வாரியம் உருவாக்கணும் அந்த அரசாங்கம் அந்த டைம்ல சட்டப்பூர்வமா உருவாக்கல. அந்த ஜியோ ஒழுங்கான முறையில பாஸ் ஆன இந்த அரசு வந்தோன்னா இன்னும் அந்த வாரியம் செயல்படாம இருக்கு. ஆனா வாரியம் செயல்படல தமிழக அரசு சும்மா இல்ல. பல திட்டங்கள், பல கோரிக்கைகள். நான் கொடுத்தது ஒரு 22 கோரிக்கை கொடுத்தேன். 22 கோரிக்கையில ஒரு கோரிக்கை 40 வயதுக்கு மேற்பட்ட திருநங்கைக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை. அது அவங்களுக்கு சின்ன செலவுக்குனாலும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே டைம்ல சென்னையில் வசிக்கும் திருநங்கைக்கு வீட்டு வசதி கிடையாது. வீட்டு வசதி வாரியத்து மூலியமாக அவங்களுக்கு தொகுப்பீடு திட்டத்தில் தந்து கொடுங்க. நீங்க வீடுகளா நீங்க எப்படி நீங்களா சேர்ந்து ஒரு வீடுகள் இருக்கீங்க சார்? சாதாரண ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய்னாக்கா எங்களுக்கு 3000 ரூபாய் வாடகை கொடுறாங்க சார். சாதாரண ஆளுக்கு 5 ரூபாய் யூனிட்டுக்கு நாங்க இங்க 7 ரூபாய் கொடுக்குறோம் சார். இது போல தான் நாங்க எங்களுடைய வாழ்க்கையை எப்படின்னாக்கா மற்ற பிளாக்ல டிக்கெட் விற்கிற போல தான் எங்களாண்டு வாங்குறது. அவங்க பிளாக்ல டிக்கெட் 100 ரூபாய் டிக்கெட் வாங்கி 200 ரூபாய்க்கு விற்கல. அது போல எங்களாண்டு வாடகைக்கு வாங்குறது 100 ரூபாய்ன்றது 200 ரூபாய் ஆகுது. ஒரு மடங்கு அதிகமா தான் வாங்குறாங்க. பொதுமக்கள் அதிகமா உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு வந்து பாலியல் தொழில் இவங்க செய்யறாங்க, அதனால நாங்க ஏளனமா பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. வேற வழி சார், வேற வழி கிடையாது அவங்களுக்கு. அரசு நம்ம பக்கம் செயல் சாய்க்கணும். நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, அரசுன்ற தமிழக அரசு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்க திருநங்கைகளுக்கு இந்திய அரசாங்கம் நல்ல ஒரு அதிகாரத்தை எடுத்தாந்து அவர் செயல்முறையில சட்ட புத்தகத்துல எடுத்தாங்க சார். அப்போதான் சார் நாங்க வெற்றி பெற்றதுக்கு ஒரு அடையாளமா இருக்கும். 25 காலமாக நான் போராட்டம். சட்ட ரீதியா உங்களுக்கு என்னென்ன பாதுகாப்புகள் இதுவரை இருக்கு? உங்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்புன்றது எங்களுடைய உயிருக்கே பாதுகாப்பு கிடையாது. எப்போ காந்திஜி சொன்னாரோ ஒரு பெண்ணாக பிறந்தவர் சுயமா 12 மணிக்கு நடக்க நான் வாங்கி கொடுத்த சுதந்திர உண்மை. இப்ப எங்க சார் பெண்ணும் நடக்க முடியல, திருநங்கைங்களும் நடக்க முடியல சார். இப்ப யார் மேல நாங்க ஆண்கள் மேல சொல்றதா வேற யார் மேல சொல்றது? நாங்க இல்ல இப்ப நீங்க உங்களை இங்க இப்ப மேடம் சொன்னாங்க நாங்க 3ஆம் பாலினம்னாங்க. ஆனா சில திருநங்கைகள் தங்களை பெண்களா தான் அடையாளப்படுத்திக்கிறாங்க. அது நீங்க கண்டிப்பா நல்ல கேள்வி அது. ஆக்சுவலா எனக்கு இந்த 3ஆம் பாலினத்துல எனக்கே பர்சனலா உடன்பாடு கிடையாது. நீங்க இப்ப எங்களை 3ஆம் பாலினம் சொன்னா 1ஆம் பாலினம் நீங்க யாரு சொல்வீங்க? அது ஒரு கேள்வி வருது. இப்ப திருநங்கைகள் மட்டும் கிடையாது, திருநம்பிகள் இருக்காங்க. அதாவது பிறப்பால் பெண்ணாக அறியப்பட்ட ஆணாக, இப்ப நாங்க எப்படி இருக்குமோ அதே தலைகளா ஆணாக உணர்ந்து வாழ்றவங்களும் இருக்காங்க. அவங்க திருநம்பிகள்னு சொல்றோம். அப்ப அவங்கள நீங்க என்ன 4ஆம் பாலினம் சொல்வீங்களா? இல்ல உடல் ரீதியாவே இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது 2 பாலின உறுப்புகளோடும் அல்லது 2 பாலின உறுப்புகளே இல்லாமலும் ரொம்ப அரிதா பிறக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க. நாங்க இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. நீங்க அவங்கள 5ஆம் பாலினம் சொல்லுவோமா? எனக்கு இந்த 1ஆம் 2ஆம் இதுல வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு. பெண்ணாவே பெண்ணு தான். இப்ப நான் பெண், இப்ப எனக்கும் ஒரு பெண், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஐயா இருக்காரு ஒரு ஆண்,
அவர் இதே இன்னொரு ஆண் இருக்காரு, ஆனா அவருக்கு வந்து ஒரு ரெண்டு கை மட்டும் இல்ல, பிறப்பிலே 2 கை கிடையாது அப்படின்னும் போது அவருக்கும் இவருக்கும் வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது. அவரால் கையில சொல்லுவாங்க, அதே சமயத்துல இவர் 2 கை பெண்ணாதான் நீங்க உங்களை உணர்றீங்க. கண்டிப்பா. அதாவது இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க பல பேருக்கு வந்து இந்த விஷயமே இப்பதான் புரிஞ்சிருக்கும். ஏன்னா பாலினம் சார்ந்த புரிதலே நிறைய பேருக்கு கிடையாது. நீங்க சொன்ன திருநம்பிகள், இருபால் உறுப்புகள் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஏன்னா பல்வேறு விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்க புரிய வச்சிருக்கீங்க. வித்யா சொன்னபடி அந்த இனங்கள் எல்லாம் கம்மி, எண்ணிக்கை கம்மி. திருநங்கை என்ற எண்ணிக்கை அதிகம். அதே சமயத்துல ஒரு பெண்ணாக எங்களை பாவித்தாலும் ஒரு ஆண் மகனை எங்களை திருமணம் செய்து குடும்பம் நடத்த முடியுமா? சட்ட ரீதியா திருமணம் பண்ணிக்க முடியுமா? அதையும் நம்ம பெண்ணுக்கு நடந்த போல எங்களாண்ட குடும்பம் நடத்த முடியுமா? ஆனா அவனுக்கு அவமானம். போய் அரவாணி கூட திருநங்கை கூட குடும்பம் நடத்துறேன்ட்டு இதே சமுதாயம் அவங்களை தாக்கப்படும். ஒரு நேயர் இருக்கிறார், அவரோட கருத்து கேட்போம். வணக்கம். வணக்கம், பதிவு செய்யுங்க. ஜிடி விவாத நிகழ்ச்சி. ஒரே ஒரு விஷயம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சொல்லுங்க. செய்யற பேரு சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க. சொல்லுங்க. பிஹேவியர்ஸ் கரெக்டா இருந்தாலே போதுங்க. அவங்க எல்லாருமே பர்ஃபெக்டா தான் இருக்காங்க. ஒரு சில ஆள்கள் பண்ற ஒரு தவறுனால. சொல்லுங்க சார். வேற சார், இப்ப நான் என்னோட பிஹேவியர் உங்களுக்கு கன்வின்ஷனுக்கு இதுவா இருக்கா, கன்வீனியன்ட்டா இருக்கா என்னோட பிஹேவியர்? நான் வந்து அப்ப உங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு வேலை கட்டா கொடுப்பீங்களா? பதில் சொல்லுங்க. இல்ல சார், இப்ப நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் கண்ணியமா தான் இருக்கேன். நான் எதுவும் அடாவடியா பிஹேவ் பண்ணல. உங்களை மாதிரி இருந்தா போதும், வேற ஒண்ணும் கிடையாது. அதான் சார், நான் திருந்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 திருநங்கையில ஒரு திருநங்கை வித்யா திருந்திட்டாங்க. அந்த திருந்திய வித்யாக்கு நீங்க வேலை கொடுக்குறீங்களா? கண்டிப்பா. அதெல்லாம் நான் உங்க அட்ரஸ் கொடுங்க, நான் வரேன் நாளைக்கு உங்க ஆபீஸ்க்கு வரேன். ஆபீஸ்ல இல்ல, நானும் ஒரு ஜாப்ல தான். உங்க ஆபீஸ்ல பேசி எனக்கு வேலை வாங்கி கொடுங்க. ஓடுறது போறீங்களா? நீங்க அப்புறம் வேலையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு இல்லைங்க, சும்மா இதே அது சார் உழைக்க காத்துன்னு இருக்கேன் சார். தகுந்த ஊதியம் தர மாட்டேன்றாங்க. அதே டைம்ல வேலை வாய்ப்புகள், ஒரு வீட்டு வேலைக்கு கேட்டா வீட்டில் இருக்க எஜமானி ஏத்துக்கிறாங்க, எஜமானி ஏத்துக்கிறான், ஆனா எஜமானி ஏத்துக்க மாட்டாங்க. வீட்டு வேலைக்கு போனோம். சின்ன உதாரணம் நான் சொல்றது, வீட்டு வேலைக்குனாக்கா என்னால என்னோட வைத்தியம் கழிக்க முடியும். வித்யா என்ன சொல்றாங்கன்னா, மீண்டும் மீண்டும் எங்களை வந்து ஒரு பலகீனமானவர்களாக பார்ப்பதை படிக்காதவங்க என்ன நிலைமை? சாரோட கருத்துக்கு நீங்க சொல்லுங்க. பேச விட மாட்டாங்க, பேசுறாங்களே. பாருங்களேன், இப்ப நம்ம இது வரைக்கும் எத்தனையோ விவாதம் நடத்தினா இது மாதிரி குறைகள் அந்த அளவுக்கு நம்ம குறைகளுக்கு நிவர்த்தி நடத்தினதுக்கு நம்ம சொல்லுங்க. அதாவது பெண்கள் இவங்க சொல்றாங்க, பெண்கள் வந்து எங்க ஆண்களுக்கு கொடுமைப்படுத்துறாங்க. நல்லபடியாக திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணம் செய்து போன இடத்துல கணவன் ஒழுங்கா இல்லாம வீட்டை அடிச்சு துரத்தி வர நல்ல பெண்ணை. காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணோட மனப்பக்கம் எனக்கு பிடிக்கல, மனப்போக்கம் இல்ல, பெண்மைக்கான ஒரு இது கிடையாது இந்த பொண்ணுக்கு அப்படின்னு துரத்தி அனுப்புறான். அது என்ன சொல்றீங்க? அதே மாதிரி ஒரு பெண் வந்து நான் கணவன் வீட்டுல போயிட்டு ஃபர்ஸ்ட் டே போற, அடுத்த நாள் ஒண்ணுமே சொல்லாம வீட்டுக்கு வந்துடுறா, நான் அந்த அவங்க கூட வாழ மாட்டேன். அது எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க? ஒண்ணு சொல்லி முடிக்கிற வரைக்கும் முழுக்கள் சொல்லாத நான் எதுக்கு சொல்ல வரேன் தெரியும். ஆக சிரமம்ங்கிறது, வாழ்க்கையில் உள்ள சிரமங்கிறது யாருக்கு, இவர்களுக்கு மட்டுமல்ல, நன்றாக முழு அளவில் பிறந்த பெண்ணுக்கும் இருக்கிறது, ஆணுக்கு இருக்கிறது, சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா இவர்கள் என்ன சொல்றாங்க, இவர்களுக்கு மட்டும் ஏதோ இத பெரிய பிரச்சனை இருப்பதாக பூதாகரமா நினைத்துக் கொண்டு அதை என்ன பண்றாங்க, அதுக்கு பழி வாங்குறதுக்கு நான் இப்படிதான் பண்ணுவேன், நான் ஒண்ணு சீண்டுவேன், நீ பொறுத்துக்கணும். நான் பேச முடிக்கிற வரைக்கும் நீங்க பேசக்கூடாது. இப்ப நான் சொன்ன கருத்துக்கு யாரும் மாறுபடல. இப்போ இவர்கள் வந்து ஒரு இடத்தில் பிஹேவ் பண்றதுனால இவர்களை கண்டாவே ஒதுங்குகிறார்கள். இவர்கள் வந்தாங்கன்னா நம்மள தொந்தரவு பண்ணுவாங்க, கையை மேல வைப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, செல்போனை தூக்கிட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி ஒரு சிலர், இவர்கள் எல்லாரும் செய்தார்கள் நான் சொல்லல. இப்ப இவர்கள் சொல்லிதான் எனக்கு தெரியும் இவர்களும் அப்படி செய்வார்கள். நிச்சயமா எனக்கு நான் இவங்க அப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே, இப்ப இவங்களா ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு சிலர் செய்யறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்களை பார்த்தாவே இவர்கள் இப்படி செய்வார்கள் அப்படிங்கறதுல போறாங்க. அப்படிங்கும் போது இது இவங்களுக்கு சமூகத்தில் மதிப்பில்லாம போது. இவங்க செய்யாதவர்களா நல்லவர்களாக இருக்கலாம், ஒரு சிலர் செய்வது. இப்ப என்ன சொல்றாங்க, காவல்துறை என்ன எல்லாரும் செய்யறாங்க. இவர் 2 சம்பவம் சொன்னாங்க. 2 சம்பவத்திலையும் பாத்தீங்கன்னா, அந்த காவல்துறை அதிகாரிக்கு கிடைத்த தகவல் படி குற்றம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரி இவர்களுடைய இடத்திற்கு வந்து போனதாக ஏதாவது தகவல் இருந்திருக்கும், அதற்காக வந்து பண்ணியிருப்பாரு.
அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து 4 பேர் இருக்கிறது, அந்த பகுதியில் உள்ளவர்கள் இந்த வீட்டுல இவங்க இருக்காங்க, இவர்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு புகார் வந்திருப்பார். ஏன்னா எவ்வளவோ வேலைகள் எவ்வளவோ வழக்குகள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அரவாணிகள் ஒரு பெண் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களை போய் தொந்தரவு பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு காவல்துறைக்கு அதிகாரிக்கு நேரம் கிடையாது. முதல்ல இருக்கிற வேலையை விட்டு இதை போய் பண்ணிட்டு இருக்க மாட்டார். அவருக்கு ஏதாவது நெருக்கடி வந்திருக்கும், மேலிடத்திலிருந்து தகவல் வந்திருக்கும், அதை தான் பண்ணியிருப்பார். இப்படி இவர்கள் அதை சொல்லுமே தவிர எங்கேயோ 2 இன்சிடென்ட்களை கையில எடுத்து வச்சுக்கிட்டு எங்களை சமுதாயமே எங்களை கொடுமைப்படுத்துறது என்று ஜெனரலைஸ் பண்ணி சொல்றது தவறு. எல்லாருக்கும் தவறு இருக்கிறது. காவல்துறையை மட்டும் குற்றம் சமூகத்தை தான் சொல்றேன். சமூகத்தை தான் இவர்கள் சர்டிபிகேட்டும் கொடுத்தாங்க. அவங்க நல்ல காவல்துறை. நான் நிக்கிறேன், பெண்கள் வந்து எங்களை கண்டா ஒரு வெறுப்பா பாக்குறாங்க, ஆண்கள் என்கிட்ட ஒரு மாதிரியா பழகுறாங்கன்னா இவர்கள்ட்ட வந்து அந்த மாதிரி இவங்க பழக மாட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சா இவங்கள்ட்ட ஒதுங்கி இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி பண்றாங்கிற பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து சில பேர் சில சமுதாயத்தினர் இருக்கிறாங்க. ஒரு நேர் ஒருவர் இருக்கிற அவருடன் கருத்து கேட்போம். வணக்கம் சார், ஜிடி விவாத நிகழ்ச்சி. சார் வணக்கம் சார், விருதுநகர் அழகராஜ். அழகராஜா சொல்லுங்க. இப்ப நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டா இருந்தோம். சொல்லுங்க. அதான் ஒரு சிலர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க, எல்லாருமே அந்த மாதிரி இருப்பாங்க சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஹலோ, நன்றி நன்றி சார், நன்றி அழகராஜா, நன்றி. அதாவது ட்ரெயின்ல டெல்லியில இருந்து இங்க வர்றதுக்கு சில பேர் எனக்கு தெரிந்த நண்பர்கள் சில பேர்லாம் வந்து ட்ரெயின்ல வரலன்னா வேண்டான்றாங்க, வர்றதுக்கே பயப்படுறாங்க. வேண்டாம் சார், கொஞ்சம் காசு கூட போனாலும் ஃபிளைட்ல வந்துடலாம், ட்ரெயின்ல வர்றதுக்கு பயப்படுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தொல்லைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தனியா வந்து ட்ரெயின்ல வருது, கூட்டமான ஜெனரல் ட்ரெயின்ல ஏறிடுவாங்க. தனிப்பட்ட இது இருக்கு இல்லையா, ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல ஏறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி தொந்தரவு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது எல்லாரும் செய்வாங்க. நான் இப்போ சொல்றேன், எல்லாரும் சொல்றேன், எல்லாரும் செய்யறாங்கன்னு சொல்லல. நான் அதே டெல்லியில நான் வந்து ஒரு போயிருந்து தங்கியிருந்த போது இவர்களை கூப்பிட்டு ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் நடத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் நான் கேட்டேன், உள்ளவங்களை கேட்டேன், இல்ல சார் இவங்களுக்கு ரொம்ப மரியாதை இங்க அதிகம், இது வந்தாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு இவர்களை வந்து கூட்டிட்டு போய் அவர்கள் வீட்டுல விழா வச்சு சிறப்பிச்சு அனுப்பாங்க. அங்க நடக்கிற அதே இடங்கள்ல அவர் சொல்றாரு, நார்த் இந்தியா கடை கேட்டப்ப இப்படி பண்ணத இவங்க இப்படி எதிர்பார்ப்பாங்க, நம்ம எல்லாம் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நான் ஏதோ ஒரு குத்தம் பண்ணிட்டு நான் வாய்த்தறி ஏதோ குத்தத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி, அது குத்தமும் கிடையாது. நான் அப்படி இருக்கு, அது சொல்றது வந்து இது சரி தவறுன்றதை கடந்து ஒரு விஷயம் இது. ரெண்டாவது அதே ட்ரெயின்ல நான் வியாபாரம் பண்ணேன், 3 நாள் இது பண்ணேன், 2000 ரூபாய் மால 100 ரூபாய் கூட எனக்கு வியாபாரம் சொன்னேன். இவர் வசதி அதை பத்தி மறந்துட்டாரு. இது மட்டும் என் வாழ்க்கையில நடக்கல சார். இதுக்கப்புறம் பூனை விட்டு எனக்கு ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு சர்ஜரி பண்றது எனக்கு அவசியம். 6 மாசத்துக்கு நான் சர்ஜரி பண்ணி ஆகணுன்ற வெறி. அப்ப நான் வெறியா பண்ணதேன். ஒரு நாளைக்கு 1000 மேல நான் பிச்சை எடுத்திருக்கேன், அதெல்லாம் வேற. ஆனா சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நான் படிக்கணும், நான் வேலை போகணும்னு வந்து இங்க போராடி நான் ஒரு தனியார் நிறுவனத்துல, அந்த நிறுவனத்தோட பேர் சொல்லணும்ல, இந்தியாவிலே முதலையா என்ஜிஓ மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு தனியார் நிறுவனத்துல முதலையா ஒரு திருநங்கை இருந்து வேலைக்கு சேர்ந்த முதல் பெண் திருநங்கை நான் தான். ஒர்க் பண்ணேன். பக்கத்திலே ஒரு பெண் மகளிர் விடுதியில ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருந்தேன். அங்க இருந்து இங்க இப்ப நடந்து போற தூரம் தான். நான் இங்க இருந்து பாரிஸ் போற தூரம் தான், இந்த இது பஸ் ஸ்டாண்ட் ட்ரெயின் ஸ்டேஷன் போற தூரம் தான். நடந்து போற தெரியல. நான் டெய்லியும் இவர் இப்ப எதிர்பார்க்கறல, இப்ப நான் இங்க நிக்கிறேன் இல்லையா, அது மாதிரியே கண்ணியமா காட்டன் சேலை நல்லா மடிப்பலாம கட்டி டீச்சர் மாதிரி எனக்கு சின்ன சின்ன ட்ரீம், தட் இஸ் டிஃபரெண்ட். கொடையை போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ரொம்ப கண்ணியமா எந்த ஒரு நீங்க எதிர்பார்க்க அந்த அட்டகாசம் எல்லாம் பண்ணாம டீசெண்டா தான் போயிட்டு இருப்பேன். அப்படி நான் 1.5 வருஷம் நாங்க ஒர்க் பண்ணேன். அப்படி நான் போயிட்டு தெரியல, அப்பயுமே என்னை பார்த்து சிரிச்சு கிண்டல் பண்ணவங்களாம் இருந்தாங்க. அதுலயும் குறிப்பிட்ட ஒரு நாள்ல ஒரு பையன், சின்ன பையன், ஒரு 12 வயசு பையன், வாட்டர் பேக்ட பிச்சு பாதியை குடிச்சிட்டு அந்த எச்ச வாட்டர் பேக்ல மூஞ்சி மேல தூக்கிட்டு ஊரோரம் புளியமரன் அவன் பாடுறான். எய்த்தாப்புல அந்த டீ கலர் இருக்க 4 பசங்க பார்த்து சிரிக்கிறாங்க. தெருல அங்கிட்டு இங்க நிக்கிற பொண்ணுங்க வயசானவங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. அங்க நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ட்ரெயின்ல படிச்சிருக்கீங்க? நான் எம்ஏ முடிச்சிருக்கேன் சார். நான் வந்து ட்ரெயின்ல பிச்சை எடுத்தேன். அப்ப நான் வந்து அடாவடியா நடந்து நீங்க எடுத்து பிறகு நீங்க படிச்சீங்க? அது இல்ல அதுக்கு முன்னாடி தான் நான் படிச்சேன். அப்ப நான் படிச்சப்ப எனக்கு எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது. அப்ப அது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப முக்கியமானது எனக்கு சர்ஜரி. எங்க அப்பா அம்மா சொன்னா எனக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர். கருத்து பதிவு செய்ய காத்திருக்கிறார். வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. என் பேர் வந்து சாந்தி, அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். அம்பத்தூர்ல இருந்து சாந்தி, சொல்லுங்க. சார், முதல்ல உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும் சார். ஏன்னா இவங்கள மாதிரி இருக்கிற திருநங்கைகளுக்காக எந்த ஒரு சேனல் வந்து இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி பட்டவர்த்தனமா வந்து இது ஒரு மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தினதே இல்ல. ஏன்னா என் மனசுலயே ரொம்ப நாளா இந்த ஒரு தொடர்ந்து ஜிடி விவாத நிகழ்ச்சி சமூக பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் அந்த விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. ஆமா சார், எனக்கு வந்து இவங்கள மாதிரி இருக்கிற திருநங்கைகளுக்கு வந்து இன்னமும் வந்து சமுதாயத்துல எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்றது மிகப்பெரிய மன வருத்தம்.
ஏன்னா இப்ப நாங்க ஒரு கடைக்கு போனா கூட இவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து எங்களை மாதிரி ஒரு சகோதரி வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட நாங்க பாக்குறோம். ஆனா எங்க பக்கத்துல நிக்கிற ஆண்களோ அந்த கடைக்காரங்களோ அவங்க கிட்ட வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்ப அந்த சார் சொன்னாரு தப்பெல்லாம் அவங்க மேல இருக்கிற மாதிரி ஆண்கள் எல்லாம் நல்லவங்க மாதிரியும். அது வந்து 100க்கு 100 நான் ஒரு பெண்ணா இருந்துட்டு இந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு ரொம்ப வெக்கப்படுறேன். ஏன்னா என் கூட பிறந்த ஒரு சகோதரன் என் கணவரும் ஒரு அவர் வந்து சில பேர் அப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு பதிவு செஞ்சாரு சார். இப்ப இந்த ட்ரெயின் சொன்னாங்க இல்லையா, இந்த ட்ரெயின்ல நீங்க பாத்தீங்கன்னா பழவிக்க வரவங்க கூட நம்ம வாங்கலைன்னா அந்த நேரத்துல நம்மள அப்படியே புரிஞ்சு அந்த காசை வாங்கிட்டு நம்ம கையில திணிப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட பயந்துட்டு நம்ம வாங்கிடுறோம். இவங்க நம்ம பக்கத்துல வந்து கை தட்டி நிப்பாங்க, நம்ம ஒரு மரியாதையா அவங்க கிட்ட ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க இறங்கி போயிட போறாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அவங்கள ஒரு 10 வார்த்தை அவங்களை கிண்டல் பண்றப்ப திருப்பி அவங்க ஒரு வார்த்தை பேசுறப்போ ஒரு 10 ஆண்டு சுத்தி நின்று அவங்க அடிச்சது இந்த காட்சி வந்து நானே பார்த்திருக்கேன். அதே மாதிரி நலவாரியத்துல வந்து நாங்க தையல் தொழிலாளர் சார்பில் பதிவு பண்ண போறப்போ இவங்க வந்து 2 பேரு அந்த இடத்துல நிக்கிறாங்க. அவங்கள ஒரு சுத்தி ஒரு அந்த அதிகாரிகளே மிக மட்டமா பாக்குறதே இந்த கண்ணால நாங்க பாத்துட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு உரிய எந்த ஒரு மரியாதையும் இன்னைக்கும் கிடையாது சமுதாயத்துல. மேடம் எல்லாமே கிடைக்கணும். மேடம் நல்ல கருத்துக்களை பதிவு செய்றீங்க. இப்ப இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? சமூகம் எது மாதிரியான மாற்றம் பெறணும்னு எதிர்பார்க்கறீங்க? சார் முதல்ல வந்து இது வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு மிக முக்கியமா கொண்டு போறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து சிறு தொழில் கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்குறாங்க. திருநங்கைகளுக்கு கொடுக்குறோம், நீங்க வந்து வாங்கி உங்களால முடிஞ்ச ஒரு தொழில் செய்யுங்கன்னு கொடுத்து பாருங்க. இவங்களை விட அவங்க மிக விரைவில் முன்னேறி காட்டுவாங்க. அவங்களால தெரிஞ்சு எந்த தொழிலும் அவங்க செய்யட்டும். அவங்க பாலியல் தொழில் தான் செய்யறாங்க அப்படின்றத வந்து 100% வந்து நான் மறுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வாழ வழி இல்லாம தான் இதுல போய் விழுறாங்க. இது வந்து ஒரு பெண் செய்யறப்ப வாழ வழி இல்லாத விழுறா அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். அது இவங்க செய்யறப்ப வந்து அவங்க என்னமோ அவங்களுக்கு எல்லா வசதியும் இருந்து இதுல போய் அவங்க விழுன்ற மாதிரி நீங்க காட்டிக்கிறாங்க சமுதாயம். அதுதான் உண்மை. நீங்க வந்து ஒரு ஆண் வந்து அவங்க ஒரு பெண்ணா பார்த்தீங்கன்னாலே முழுமையா வந்து அவங்க இந்த பிரச்சனையில வந்து வெளியே வந்துருவாங்க. நன்றி மேடம், நிறைய நல்ல பரிந்துரைகளை கொடுத்தீங்க. கண்டிப்பா நமது தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் அரசும் அதை கவனத்தில் கொள்ளும் நம்ம நம்புவோம். கண்டிப்பா அவங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவா பேசுனாங்க. என்ன மாற்று செய்யணும்னு முதல்வர் என்னென்ன செய்யணும் கூட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா முதல்வர் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். சுயோதய குழு மூலியமாக 5 பேர் 7 பேர் சிறப்பு சுயோதய குழு திருநங்கைக்கு ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. ஆரம்பிச்சு 5 லட்சம் ரூபாய் தராங்க. முதல்வர் திட்டத்தில் எடுத்தாந்துருக்காங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அங்க இருக்க DSW சரியான முறையில செயல்படணும். மாவட்ட DSW சரியான முறையில அவங்கள பரிந்துரை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு சரியான கோச் எல்லாத்தையும் நீங்க பதிவு செய்றீங்க. இன்னொரு புள்ளி வரும். நீங்க பாருங்க, பெண்கள் நிறைய பேர் இன்னைக்கு குற்றம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருங்க, கோர்ட்ல வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஆண்கள் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி இவர்கள்ல எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, குற்றம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இருக்கு ரொம்ப குறைச்சல். மினிமம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது பாருங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாம் விட்டுறாங்களா? குற்றம் செஞ்சா விட்டுறாங்களா? கேஸ் போடாம 1 நாள் 2 நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஹராஸ் பண்ணி சார் நீங்க ஒவ்வொரு திருநங்கைனா ஒவ்வொருத்தங்களும் அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் தான் அந்த மாதிரி அனுபவம். இது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு திருநங்கை அனுபவிச்சிருப்பாங்க. பாலியல் செய்யும்போது அவங்களை பிடிச்சி போய் ஜெயில வச்சு அவங்க அவமானமா நிறுத்தி வச்சு அவங்களை அசிங்கப்படுத்த அவங்களை கேவலமா கேள்வி கேட்கணும். 2 நாள் சோறு தண்ணி கொடுக்காம ஒரே இதுல வச்சு போகிற கைதிகள் எல்லாம் பாதிச்சுக்குன்னு ஒவ்வொரு திருநங்கை நீங்க போய் நீங்க ஃபீல்ட்ல இறங்கி ஒவ்வொருத்தங்கள பேசுவீங்கன்னா அப்படியே வயிறு எரிய ரத்தம் ஜெயில் வாழ்க்கை நானும் கேஸ் ரெஜிஸ்டர் தான் பண்ண மாட்டாங்க. அதனால நடக்கலன்னு ஆயிராது சார். நடக்குது. 91 நான் ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சிருக்கேன் சார். 4th டைம் நான் ஆபரேஷன் பண்ண ஒரு முழுமையான பெண் அரவாணினா திருநங்கை, பெண் திருநங்கை. நான் 4th டைம் அங்க இருக்க காவல்துறை என்னோட உடையெல்லாம் அவுத்துட்டு வேஷ்டியும் சட்டையும் கொடுத்தாங்க. என்னுடைய மனவேதனை எவ்வளவு குமுறல் தெரியுமா எனக்கு. வேதனையோட அந்த வேஷ்டி சட்டையை அனுபவிச்சு உள்ள போய் 1 குவாரண்டைன் செல்லுது சென்ட்ரல் ஜெயில என்ன போட்டு வச்சிருந்தாங்க சார். அப்படி காவல்துறையிலும் சில தவறான மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கொடுமை எல்லாம் செய்தார்கள். அவர் மனிதம்னே அவர் ஒத்துக்க முடியாது. அவன் எங்க இருந்தாலும் அந்த தப்பு பண்ணுவான். அப்ப அவர்களுடைய இதை வச்சுட்டு என்டையர் காவல்துறையை நம்ம சொல்ல முடியாது. செஞ்சா தவறு, மிக மிக மோசமான தவறு அது. சரி, இப்ப சொன்னாங்கல்ல, இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது ஒரு பையன் அந்த இது பண்ணியிருக்கான். அதை பார்த்துட்டு மத்தவங்க கேட்டுறாங்கன்னா அவெல்லாம் மனித இனமே சேர்க்க முடியாது. அவெல்லாம் குரூர எண்ணம் படிச்சவங்க. பெரும்பாலும் குரூரன்றது ஒரு எஸ்கேப் கிடையாது. அது ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. அதை ஒண்ணுமே காரணமாக வைத்துக் கொண்டு என்டையர் சமுதாயத்தை நம்ம பெரும்பாலும் சமூகத்துல அப்படிதான் எங்களை பாக்குறாங்கன்னு தான் சொல்றாங்க. அந்த பையனை அப்படி
காவல்துறையோ கேள்வி கேட்பதோ அவங்கள ப்ளேம் பண்றதே கிடையவே கிடையாது. எல்லாருமே இவர்களை எதிரியாக பார்த்திருந்தால் இந்நேரம் இவ்வளவு பேர் இவங்க நடமாட முடியாது. எல்லாரும் இவங்க மேல பொய்யான கம்ப்ளைண்ட் இல்ல, அவங்க எதிரியா பார்க்கல, ஒரு ஏளன பொருளா பொருளா பாக்குறாங்க அப்படிங்கறது அவங்க அப்பப்போ தீவிரவாதியை தானே சார் கண்ணோட்டத்துல பாக்குறீங்களே. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமா, அப்படி ஒரு எதிரி நீங்க நாங்க எதிரி என்ன சார் பாவம் சார், நீங்களே எங்களை பாவப்பிரியா தானே. நாங்க எதுக்கு எதிரியா பார்க்கணும்? எங்களுக்கு நீங்களே வாயால சொல்ல, நீங்களே திரும்பி சொல்றீங்க. நீங்க என்னத்த சொல்றது? பார்க்கவில்லை, யாரையும் எதிரியா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை யாரும் எதிரியா பார்ப்பதில்லை, இனிமேலும் சமூகத்துல எதிரியா பார்க்கக்கூடிய மனநிலையும் மாறும் என்ற சிறிய இடைவெளிக்கு பிறகு நமது விவாதத்தை தொடருவோம். அவங்க வரவே இல்லையா? அவங்க வணக்கம். விவாதம் தொடர்கிறது. விவாதத்தில் பங்கு பெறுவதற்கு ஒரு நேயர் காத்து கொண்டிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். விவாத நிகழ்ச்சி. வணக்கம் சார், தூத்துக்குடியில சங்கர் பேசுறேன் சார். பேசுங்க பேசுங்க சார், கொஞ்சம் விரைவா பதிவு செய்யுங்க சார். தூத்துக்குடியில சங்கர் பேசுறேன் சார். தங்கர் சொல்லுங்க. சரி சார், சரி சார். இப்ப அந்த மேடம் பேசினாங்க சார், தூத்துக்குடி திருநெல்வேலி அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்கல்ல. சொல்லுங்க. அதே தானே சார், அவங்க நிறைய தவறுகளை நிறைய அவங்க திருத்த வேண்டியிருக்கு. அவங்க இப்ப வேலை கேட்டாங்க, ஒரு 12 மணிக்கு வேலை வாங்கி கொடுத்துங்க அப்படின்ட்டு. நான் வேலை வாங்கி தரது நடத்தல சார். தூத்துக்குடி நடத்தணும் சார், நான் வேலை வாங்கி தரேன் அவங்களுக்கு. என்ன வேலை செய்யலாம்? உங்களுடைய முகவரி கொடுக்க முடியுமா? உங்களுடைய முகவரி, உங்க பேர், வீட்டு விலாசம் கொடுங்க. உடனடியே பாதிக்கப்பட்டு வேலையெல்லாம் இருக்காங்க. நான் இன்னைக்கு திருந்துறேன் சார். காலைல பஸ் பிடிச்சி உங்க வீட்டுக்கு வரட்டுமா? வேலை கொடுக்குறீங்களா? திரும்பி 2 வருஷம் ஆகுது. உங்களுக்கு நான் அட்ரஸ் காரன் வேலை ரெடி பண்ணி உனக்கு கூப்பிடுறேன். நீங்க அவரை கூப்பிடுறீங்க, வேலை ஒண்ணு விசாரிச்சு ஒரு வருஷம் கூப்பிடுறேன். அப்ப வேலை ரெடி பண்ணி சொல்லுங்க, அன்னைக்கு திரும்பிக்கிறேன். சார் பேசுறேன், கரெக்டா பேசுறேன் சார். பக்கத்துல சார் வந்துருக்காங்கல்ல. நன்றி. ஷோ முடிஞ்சோன்னு நீங்க கண்டிப்பா உங்க விலாசத்தை கொடுங்க. நன்றி. அதாவது அவங்க எல்லாருக்குமே என்னன்னா, ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, அவங்க சில சமயங்கள பாலியல் ரீதியா அவங்க நடக்கும் போது எல்லாரும் ஏளனமா பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே மனுஷங்க தான் சார். நீங்க 10 ஆண்கள்ல வந்து 9 ஆண்கள் 8 ஆண்கள் வந்து இந்த மாதிரி பண்றப்போ நீங்க சர்வே பாருங்க சார். எத்தனை பெண் குழந்தைகள் வந்து என்ன 80% பெண்கள் அவங்க வாழ்க்கையில ஒரு தடவை அவங்க உறவினர்களாலேயோ இல்ல அதுவும் சொல்ல போனா அண்ணன் தம்பி இந்த மாதிரி சிப்ளிங்னாலேயோ வந்து பாலியல் உடல் இதுக்கு வந்து ஆளாக்கப்படுறாங்க இல்லையா? அப்ப அதோட அர்த்தம் என்ன? அப்ப 80% ஆண்கள் இப்படி இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இது எல்லாத்தையும் கண்டிப்பா அதேதான். ஏன்னா திருநங்கையில எல்லாருமே புத்தன் காந்தி அந்த நாட்டுல இருக்கீங்க, எல்லாரும் அன்னை தெரசாவும் காந்திமா ரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே இருக்குமே, நாங்க மட்டுமே நல்லவங்களா இருக்கணும், நாங்க உங்களை எந்த தொந்தரவுமே பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்க்கறவங்க கையில ஒரு வேலையை வச்சுட்டு 10,000 ரூபாய் வேலை சம்பளத்தை வச்சுட்டு திரும்பி சொல்லுங்க. ஒவ்வொருத்தங்களும் நான் திருப்பி உங்க வீட்டுக்கு திருத்தி இன்னைக்கே அனுப்புறேன். வீட்டு வேலை கொடுத்துருங்க எல்லாருக்கும். மேடம், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இதுக்கு என்ன மாற்று சமூகம் என்னென்ன செய்யணும் எதிர்பார்க்கறீங்க? நீங்க எப்படி உங்களை திருத்திக்கணும் எதிர்பார்க்கறீங்க? ஒரு வரியில பதிவு. சமூகத்தை முதல்ல நான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு பெண்ணாகவோ திருநங்கையோ நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன உதாரணத்துக்கு எடுத்துங்க, நான் தாய்மைக்கு எங்க கொண்டு என் பிள்ளைகள் இருக்கா, எனக்கு தாய் என்று கூப்பிடுறாங்களாம். அந்த ஒரு எண்ணத்தோட ரொம்ப நாள் ஏங்கின கனவு 2005 இருந்து நான் ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் ஒரு காப்பகம் நடத்த 45 குழந்தைங்களுக்கு தாயா இருக்கேன் சார். 2 நாள் குழந்தை வளர்க்குறேன் சார். இன்னைக்கு என்ன பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சார். அந்த எந்த ஒரு நோயினா உச்சரிக்கவும் இல்லை. ஆதரவற்ற குழந்தைகள், தாய் தந்தை இல்லாத குழந்தைங்களை நான் தூக்கி வளர்க்கிறேன். இன்னைக்கு 45 குழந்தைங்க தாயா இருக்கு, ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. இந்த தாய்மை அனைத்து தாய்மையர்களும் சமூகத்தால ஒதுக்கப்பட்ட நீங்க சமூகத்தால பாதிக்கப்பட்ட பிற குழந்தைகளுக்கு உதவி செய்ய சமூகம் ஒதுக்குது. நான் சமூகத்தை ஒதுக்கல, நான் சமூகத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அனைத்து திருநங்கைகளுக்கும் வரணும். அதே போன்ற தாய் தந்தை நல்ல கருத்தை மக்களுக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க. வித்யா மேடம், உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யுங்க. எனக்கு என்னன்னாக்கா, அரசாங்கம் வந்து கொஞ்சம் தன்னோட விதிகளை தன்னோட இதை தளர்த்திட்டு திருநங்கைகள்கிட்ட ஒரு 4 பேர்கிட்ட கொஞ்சம் பேச முன் வரணும். ஐ மீன் இந்திய அரசாங்கம்
பேச வரணும். அவங்களுக்கு ஐ மீன் கல்வி வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடோட சேர்த்து அவங்களுக்கு வந்து சமூக பாதுகாப்பு, சட்ட ரீதியான பாதுகாப்பு, அவங்கள வந்து நான் எப்படி பார்க்கறேன்னா 3ஆம் பாலினம் இல்லாம ஜெண்டர்லி சேலஞ்ச் அல்லது என்னது மாற்றுத்திறனாளிகள் மாதிரி நாங்க மாற்று பாலினம் அப்படின்னு தான் எங்களை பார்க்கணுமே ஒழிய அதை விட்டுட்டு தேர்ட் ஜெண்டர் அதெல்லாம் இல்லாம கூடுதலா ஒரு சர்டிபிகேட், இப்போ அதை ஒருத்தங்க எப்படி பேர் மாற்றம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கூடுதலா ஒரு சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் வந்து விசிபிளி சேலஞ்சும் போது எக்ஸ்ட்ரா ஒரு சர்டிபிகேட் மட்டும் தான் இருக்கும், அது அவரோட எல்லா சர்டிஃபிகேட்டுமே தொங்கிட்டு இருக்காது. அது மாதிரி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்க டிரான்ஸ்ஜெண்டர் நாங்க மாறிய பலன் தனிப்பட்ட முறையில் ஒரு மருத்துவ சான்றிதழ் மட்டும் கொடுத்தாலே போதும். அதன் அடிப்படையில் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வியில இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். எல்லா இடத்துலயுமே நாங்க திருநங்கை கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று தமிழகத்தில். சார், உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு. அதாவது இவர்களுடைய பிறப்பையும் சமூகத்தில் இவர்கள் காட்டுற எதையுமே ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு தாங்கள் செய்கின்ற சிறு சிறு தவறுகளுக்கு, ஒரு சிலர் செய்கிற தவறுக்கு நியாயம் கற்பிப்பதை விட்டுவிட்டு இந்த சமூகத்தில் எவ்வளவோ வாய்ப்புகள் இவர்களுக்காக மலிந்து கிடக்கிறது. நம்முடைய சமுதாயத்தில் நாட்டில் வாய்ப்புகளுக்கு பஞ்சமே இல்லை. அவர்களுக்கு ஏற்ற தொழிலை எடுத்துக்கொண்டு நிச்சயமாக வரலாம். நிறைய பேர் படித்து முன்னுக்கு வருகிறார்கள். ஊனமுற்றவர்கள் எல்லாம் கூட உயர்ந்த பதவிக்கு வர்றாங்க. அந்த மாதிரி வாய்ப்பை இவங்க பயன்படுத்திக்காம இதை ஒரு காரணமாக தன்னுடைய குறையையும் சமுதாயத்தில் இவர்கள் காட்டுகின்ற ஒரு வேறுபாடுகளையும் காரணமாக வைத்துக் கொண்டு சமுதாயத்தின் மீது சாடுகிறார்கள். அதுல இருந்து இவங்க வெளியே வந்தாங்கன்னா நிச்சயமா ஒவ்வொருவரும் வரலாம். எல்லாருமே தவறு செய்யல. இதிலேயே வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சில பேர் நல்ல பதவிகள் எல்லாம் வகிக்கிறாங்க. அது மாதிரி இவங்க வகிக்கணுமே தவிர இதை ஒரு காரணமாக சொல்லக்கூடாது. அரசியல இவங்க கேட்கறது நியாயம். சில குறைகள் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் அரசை அணுகி அதற்கான முறைகள் பதிவு பண்ணணும். இந்த டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒரு காலம் அரசு எந்த அளவு உதவி செஞ்சிருக்குன்னு கூட தவிர அது இன்னும் விரைவுபடுத்தப்பட வேணுங்கிறது சமுதாயத்தில் இவர்களுடைய நடத்தை நிச்சயமாக இவர்களுக்கு கெட்ட பெயரை தான் ஏற்படுத்தும். அது நடத்தையை மாற்றிக்கணும். சும்மா போய் இவர்களுடைய பிஹேவியர் மற்றவர்களை சிரிக்கக்கூடாது. கண்டிப்பா சார். நேயர்களே, இன்றைய விவாத நிகழ்ச்சியில் தீர்க்கப்படாத திருநங்கைகள் பிரச்சனைகள் குறித்த விவாதம் நடைபெற்றது. அதாவது திருநங்கைகள் சமூகத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள், தங்களை ஒரு சக மனுஷியாக, சக தோழனாக, தோழியாக ஏன் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்பதை ஆதங்கத்துடன் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்துடன் நூரி அவர்களும் வித்யா அவர்களும் பதிவு செய்தார்கள். அதே போல் காவல்துறையினரும் திருநங்கைகளை எல்லா காவல்துறையினரும் பொதுமக்களும் அவ்வாறு பார்க்கவில்லை, ஒரு சிலர் பார்க்கிறார்கள், அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை பதிவு செய்தார். அது மட்டுமல்லாமல் நூரி மேடம் அவர்கள் அரசு, அதாவது தமிழக அரசு அவர்களுக்கு சிறப்பு மகளிர் உதவிக்குழுக்கள் மூலம் சில திட்டங்களை செய்திருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்தும் இடங்களில் விரைவுபடுத்தப்பட வேண்டும், மிகவும் தாமதமாக இருக்கிறது. அதிகாரிகள் உட்பட அனைவரும் இந்த சமூகத்தினுடைய பொது புத்தியின் பார்வையில் திருநங்கைகளை ஏளனமாக பார்க்கின்ற பார்வை தொடர்கிறது. ஆகவே எங்களுக்கு சேர்கின்ற நலத்திட்டங்களும் தாமதப்படுத்தப்படுகிறது என்பதை மிகுந்த ஆதங்கத்துடன் பதிவு செய்தார். மேலும் வித்யா போன்றவர்கள் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், நடுவண் அரசு, அதாவது இந்திய அரசே எங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில், மாநில அரசும் சரி இந்திய அரசும் சரி, கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் இருந்து அவர்களுடைய வேலைவாய்ப்பு பதவி மூப்பு வரை அவர்களுக்கு இடஒதுக்கீடு அளித்து அப்போதுதான் சமூகத்தில் சக மனிதர்களுக்கான மரியாதையை நாங்கள் பெற முடியும், உங்களிடமும் நாங்கள் சரிசமமாக வர முடியும். அந்த வாய்ப்பை மறுத்துவிட்டு எங்களுக்கான உலகத்தை, எங்களுக்கான அனைத்தையும் வாழ்வையில் அனைத்தையும் நீங்கள் புறக்கணித்து விட்டு திருடிவிட்டு எங்களை ஒழுங்காக இருங்கள் என்று சொல்வது முறையல்ல என்பதை மிகுந்த தங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட அனுபவத்துடன் பதிவு செய்தார்கள். இந்த விவாத நிகழ்ச்சி கண்டிப்பாக பார்வையாளர்களுக்கும் ஒரு முற்றிலும் ஒரு புதுமையான அனுபவத்தை, பல விஷயங்கள் தெரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்களை தெரிந்து கொண்டதாக இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்தை உங்கள் பார்வைக்கை விடுத்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் இது போன்ற ஒரு விவாத நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.